ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். சும்மா உட்காராதீங்க, அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துருந்தார்னா அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு 1 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் சும்மா உட்கார்ந்து ஏதோ பேச போகிறாங்கன்னு கேட்காத, கொஞ்சம் நீங்களே அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை தான் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய தரிசனத்தை அது கிளறி விடும். அதுதான் உங்களுக்குள்ள அபிஷேகத்தை கிளறி விடும். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், அசதியா இருக்காதப்பா, உன்மேல மூப்பர்கள் சங்கத்தார் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான வரத்தை குறித்து அசதியா இருக்காது. அது அனல் மூட்டு, அனல் மூட்டு. நீங்க தான் அனல் மூட்டணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க தான் சிஸ்டர் எழுந்துக்கணும் ஊழியத்தில். உங்களை யாரும் தூக்கி விட மாட்டாங்க, யாரும் உங்களை தூக்கி விட மாட்டாங்க. யாராவது ஊழியக்காரர் வந்து உங்களை தூக்கி ஸ்டேஜில் நிறுத்தி மைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் எழும்பணும். உங்களுக்கு யாரும் பிளாட்ஃபார்மை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த புதுசில் எவ்வளவோ சோர்வுகள், எவ்வளவோ போராட்டம். சபை ஆரம்பிக்கணும்னு நினச்சி சபை ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ள ஏரியாவில் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் கூடி ஒரு அம்மா எனக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுப்பதா இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட வந்து பேசி, இவருக்கு இங்கே இடம் கொடுக்காதீங்க, ஏன் இவ்வளோ சபை நான் இங்கே இருக்குது, சுற்றி சுற்றி சபை இருக்குது, ஏன் இந்த சின்ன பையனா தெரிகிறான், இவன் என்னத்த ஆட்களை நடத்த போகிறான் அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்தை கிரியேட் பண்ணி அந்த அம்மாவுடைய மனசெல்லாம் மாற்றி ஊழியம் செய்ய அவ்வளோ எதிர்ப்பு. அப்போ தான் ஒரு வைராக்கியம் எழும்புச்சு எனக்குள்ள. யாரெல்லாம் நான் ஊழியம் செய்ய தடை பண்ணீங்களோ, கண்டிப்பாக ஒரு நாள் வரும், ஆண்டவர் என்னை பயன்படுத்துறதை நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு ஒரு வைராக்கியத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் பல நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு படப்பன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிகிற அளவு கர்த்தர் மாற்றிட்டார். எந்தெந்த ஊழியக்காரர்கள்லாம் இடம் கொடுக்கக்கூடாது, என்னை அப்படி அழுத்தணும், எழும்ப விடக்கூடாதுன்னு நினச்சார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறத பார்க்கும்போது அவர்களாலேயே நம்ப முடியலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தினா நீங்கள் தான் எழும்பணும். உங்களை யாரும் தூக்கிலாம் விட மாட்டாங்க. அந்த நாட்கள்லாம் நான் நிறைய யோசித்தது உண்டு. யாராவது அப்படி தூக்கி பயன்படுத்திட்டா, அவங்க சபையில் அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா ஒரு பெரிய சபையில் அங்கேருந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஏறிடலான்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் தப்பு கணக்கு பாருங்க. யாரும் அப்படி கூப்பிடவே மாட்டாங்க. யாரும் கூப்பிட்டு, உனக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை நீ தான் வெளியே கொண்டு வரணும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ தான் வெளியே கொண்டு வரணும். அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா உன்னை தேடி கூட்டங்கள் வரும், அழைப்புகள் வரும், ஊழியங்கள் வரும். அபிஷேகம் தாங்க விஷயம். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை அப்படி ஆண்டவர் பிச்சு எடுத்துட்டானா நீங்க வேஸ்ட், நீங்க யூஸ்லெஸ். உங்களை சிறந்தவனா வச்சிருக்கிறது எது தெரியுமா? உங்க அனாயிண்டிங். வாட் மேக்ஸ் யூ சோ ஸ்பெஷல் இஸ் யுவர் அனாயிண்டிங். ஆண்டவர் உங்களுடைய அந்த அபிஷேகத்தை அப்படி எடுத்துட்டார்னா நீங்க குப்பை. மன்னிச்சிருங்க அந்த வார்த்தையை சொல்ல, ஆனா அதுதான் உண்மை. நீங்க குப்பை. வாட் மேக்ஸ் யூ சோ ஸ்பெஷல் இஸ் யுவர் அனாயிண்டிங். யோவான் ஸ்நானகர் சிட்டியில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரா? எங்க பிரசங்கம் பண்ணாரு? யூதேயாவின் வனாந்தரம். யூதேயாவின் வனாந்தரம் எப்படிப்பட்ட வனாந்தரம் தெரியுமா? தாவீது சொல்றாரு, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம். யூதேயாவின் வனாந்தரம் என்பது உலகத்திலேயே ஒரு ட்ரையான ஒரு வில்டர்னஸ். அங்க செடி, மரம், புல்லு எதுவுமே முளைக்காது. மழை பெய்தாலும் வருஷத்துல ஒரு முறை மழை பெய்யுமா, 1 இன்ச் அளவு தான் தண்ணி நிற்குமா. இந்த புட்கள் அப்படி அந்த மழையில் அப்படி முளைச்சு அப்படி வந்த உடனே ஒரு 5 நாள் வர வெயில் அது காஞ்சி திரும்பி உலர்ந்து போயிடும். பயங்கரமான வறண்ட பகுதி, தண்ணீர் இருக்காது, குடியிருப்புக்கு உபயோகம் இல்லாத பகுதி. சுண்ணாம்பு குகைகள் இருக்கும், செடி இருக்காது, மரம் இருக்காது, கற்பாறையும் மணலும். இதுதான் இந்த வனாந்திரத்தில் தான் யோவான் ஸ்நானகர் நின்று பிரசங்கம் பண்ணினார்.
அந்த இடத்தை தேடி தான் உலகமே வந்தது. இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த குடும்பத்தில் இருக்கீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க என்பது முக்கியம் இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால், நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதமற்ற இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும் உங்களை தேடி. ஹல்லேலூயா. உங்க அபிஷேகத்துக்கு இருக்கிற ஒரு வல்லமை என்னன்னா கூட்டத்தை இழுக்கும். ஊழிய அழைப்புகள் அது இழுத்துக்கிட்டு வரும். ஊழிய வாசல்கள் அது திறங்கும். அதுதான் அபிஷேகத்தினுடைய மேன்மை. அந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்ததுனால தான் ஜனங்க நெருக்கினார்கள். நீங்க படப்பைக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும், நாங்க சபை வச்சிருக்கிற இடம், அந்த ரோடு எப்படி அப்படி இருக்கும். ரோடு கார்ல வந்தீங்கன்னா நீங்க அப்படியே ஏதோ ஒரு ரோலர் கோஸ்டர்ல வரா மாதிரி இருக்கும். அந்த ரோடு அப்படி இருக்கும். ஒரு ஊழியக்காரர் வந்து பார்த்துட்டு சொன்னாரு, என்னடா இது பேய் தெருவா இருக்குதுன்னு சொன்னார். பேய் தெருன்னு பேரை வச்சார். பேய் தெரு, இந்த பேய் தெருவிலையா சபை வச்சு நடத்துறான் அப்படின்னு கேட்டார். அந்த பேய் தெருவு வழியா தான் ஆயிரக்கணக்கான ஜனம் வருது சபைக்கு. விளங்குதான் உங்களுக்கு நான் சொல்றது? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அதுதான் முக்கியம். அதை நீங்க ஜாக்கிரதையா பாதுகாத்து கொண்டுட்டீங்க, அந்த அனாயிண்டிங்கை நீங்க வளர்த்துட்டீங்கன்னா, நான் சொல்றேன், தானா உங்களுக்கு ஊழியத்தின் கதவுகள் திறக்கப்படும். நான் அபிஷேகம் இல்லாத ஊழியம் செய்யணும்னு ஆசை உங்களுக்கு இருந்தா தயவு செஞ்சு இப்பவே எழுந்து ஓடிடுங்க, இப்பவே எழுந்து போயிடுங்க. இங்க இருந்து உங்களை இங்க வச்சு பிரசங்கம் பண்றதெல்லாம் வேஸ்ட். சும்மா ஏதோ வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ணுவார், நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு போலாம். டைம் பாஸஸ் இங்க இருந்தா எழுந்து ஓடிடுங்க இங்க இருந்து. அபிஷேகத்தோடு வாழணும்னு ஆசை இருந்தா இங்க இரு. இந்த கூட்டம் உங்களுடைய கூட்டம். சாகிற வரையில அந்த அனாயிண்டிங்கோட இருக்கணும். ஹல்லேலூயா. எலிசாவின் மேல இருந்த அந்த அபிஷேகம், அவன் செத்து அவனுடைய எலும்புகள் உலர்ந்திருந்த எலும்புகள் மேல இன்னொரு செத்த பிணத்தை தூக்கி போட்டாங்க. அந்த பிணம் போய் அவன் எலும்புகள் மேல விழுந்து செத்த மனுஷன் உயிரோடு எழும்புறானா? ஹல்லேலூயா. அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங் அது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இறந்த பிறகு கூட அவன் எலும்புகளோடு அந்த அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு நான் இருக்கிற அபிஷேகத்தை வச்சு ஓட்டிக்கிறேன்? உங்க வாழ்க்கை ரொம்ப நாள் ஓடாது. ஆனா எனக்கு இதை விட 2 மடங்கு வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறேன்? 2 மடங்கு. ஹல்லேலூயா. அந்த வாஞ்ச தாகம் உங்களுக்குள்ள வரணும். சும்மா நான் எனக்கு ஆராதிக்கிற அனாயிண்டிங் இருக்குது, அதை வச்சு ஓட்டாதீங்க. அது ரொம்ப நாள் ஓடாது, ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சும்மா நீங்க ஆராதிக்க எழும்பி நின்று அங்க ஒரு அசைவு இருக்கணும். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் அனாயிண்டிங் ரிலீஸ் ஆகணும். உடைக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை தேற்றப்படணும். நொறுங்குண்ட இருதயங்கள் காயங்கள் ஆற்றப்படணும். ஆராதனை செஞ்சா ஜனங்களுடைய காயங்கள் ஆற்றக்கூடிய அளவுக்கு ஆராதனை, தீர்க்க தரிசனமான ஆராதனை. பிரசங்கம் பண்ண அதிகாரத்தோடு பிசாசுகளை துரத்தி பிரசங்கம். ஒருத்தர் மேல கையை வச்சு ஜெபிச்சாங்க, ஒரு மாற்றம் வரணும் அந்த நபருடைய உடம்புல. ஒரு அனாயிண்டிங் ரிலீஸ் ஆகணும். உங்க உடம்புல இருந்து அந்த உடம்புக்கு ஒரு அனாயிண்டிங் பாயணும். ஹல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இவரை தொட்டா நான் குணமாயிடுவேன். வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிச்ச ஒரு வல்லமை அப்படின்னு பாஞ்சது பாருங்க. அவ்வளவுதான். பெரும்பாடு 12 வருஷம் பிசாசு வச்சிருந்த பெரும்பாடு மறைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பிரதர், சாகிறதுக்குள்ள ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சுட்டு சாகுங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை இந்த பூமியில வேஸ்ட். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப். சாகிறதுக்குள்ள ஒரு அசைவை ஏற்படுத்து. சொந்தக்காரர்கள் மத்தியில் ஒரு அசைவை ஏற்படுத்து. நீங்க வசிக்கிற பகுதியில் ஒரு அசைவை ஏற்படுத்துங்க. சும்மா கிறிஸ்தவங்களாயிட்டா நமக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, கடமைக்காக பொறுப்பை செய்யாத. உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங்க ஜனங்க பார்க்கணும். ஜான் வெஸ்லி கிட்ட கேட்டாங்க, எவ்வளவு ஆயிரங்கள் உங்களை தேடி வர என்ன காரணம்னு கேட்டாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் கர்த்தருக்குள்ள பற்றி எரிகிறேன். நான் எரிகிறத ஜனங்க பார்க்க வராங்க, அவ்வளவுதான். நான் கர்த்தருக்குள்ள அக்கினி ஜுவாலையா எரிகிறேன். நான் எரிந்து பிரகாசிக்கிறத பார்த்து ஜனங்க வராங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல
ரெட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பும்படியாக விரும்புகிறார். வாலிப கூட்டத்தை எழுப்பும்படியாக விரும்புகிறார். நீங்க செய்கிற சின்ன ஊழியமா இருந்தாலும் அந்த ஊழியத்துல அபிஷேகம் இருக்கணும். பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எங்களுடைய போதகர் ஒரு வார்த்தை சொன்னார், அபிஷேகத்தோடு ஊழியம் செய், அபிஷேகத்தோடு ஊழியம் செய். அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டேன், அபிஷேகத்தோடு ஊழியம் செய். அந்த அபிஷேகத்தை வளர்க்க வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். சும்மா அபிஷேகத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஃபாஸ்டிங் இருக்கணும். நீங்க உங்க அனாயிண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணவே ஃபாஸ்டிங் பண்ணணும். அனாயிண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண வேர்ட் ஆஃப் காட் வாசிக்கணும். வசனம் உள்ள போக 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 அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஃபாஸ்டிங் இருக்க 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 அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறீங்க அவ்வளவு அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். அந்நிய பாஷை பேச பேச அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இப்படிலாம் தான் அனாயிண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். சும்மா இந்த கூட்டத்தில் வந்துட்டு போறதுனால அப்படியே நீங்க எலியாவா மாறி போறது கிடையாது. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டேஷன் நடக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தொடுவார். ஒரு அக்கினியை கொளுத்தி உங்க மேல அப்படி போடுவார். ஆனா அந்த அக்கினியை அதற்கு பிறகு நீங்க கொழுந்து விட்டு எரிய பண்ணுவது அது உங்ககிட்ட தான் இருக்குது. சின்ன வயசுல இருக்க சொல்ல எங்க பாட்டி விறகு அடுப்புல தான் சமைப்பாங்க. அப்ப அதுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து எப்படி விறகை கொளுத்துறாங்க இதெல்லாம் சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த விறகெல்லாம் வச்சு அதுல கொஞ்சம் கெரோசினை ஊத்தி கொளுத்தி விட்டுடுவாங்க. அது அப்படியே தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு ஒலை போட்டிருப்பாங்க, கொதிச்சுட்டு இருக்கோம். ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த விறகு அப்படியே அக்கினி குறைஞ்சிரும், அக்கினி இருக்காது. ஆனா விறகு அப்படியே ரெட் கலர்ல இருந்தாலும் நெருப்பு இருக்காது. உடனே அது அனல் மூட்டை எங்க பாட்டி ஒரு ஊதாங்கோல் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ஊதாங்கோல் எடுத்து அப்படி ஊதனா போதும் பாருங்க, கப்புன்னு அது படிச்சு அந்த திரும்பி அந்த நெருப்பு பிடிச்சு அந்த விறகு எரிய ஆரம்பிக்கும். இந்த ஊதாங்கோலை ஊதி ஊதி அதை நெருப்பு ஏத்துறதுன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பாருங்க. அது எப்போ குறையும், எப்போ நெருப்பு அணையும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். அது அணையும் போது டக்குன்னு ஊதாங்கோலை எடுத்து ஊதுன உடனே கப்புன்னு திரும்பி பழைய நெருப்பு அபிஷேகம். அதே போலதான் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்பவுமே ஃபயரா எரிஞ்சுக்கிட்டு இருக்கவே முடியாது. சில நேரங்கள் நமக்கு சோர்வு, குடும்ப பிரச்சனை, குடும்ப போராட்டம், பிசாசினால் வருகிற தொந்தரவு, மனிதரால் வருகிற தொந்தரவு நம்முடைய அபிஷேகத்தை அப்படியே தனியே பண்ணும். அந்த நேரத்தில் தான் நீங்க வேர்ட் ஆஃப் காட் எடுக்கணும், பைபிள் எடுக்கணும். பைபிளை எடுத்து வாசிக்க 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 இந்த வசனம் உள்ள போய் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை ஊதி வெளியே கொண்டு வரும். அந்நிய பாஷை பேச 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 அந்த அந்நிய பாஷையின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனாயிண்டிங்கை ஊதி அந்த நெருப்பை வெளியே கொண்டு வரும். உபவாசிக்க 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 உங்களுக்குள்ள அந்த உபவாசம் கிரியை செய்யும் போது, அந்த கண்ணீரின் ஜெபம், மன்றாட்டின் ஜெபம் கிரியை செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங் அது ஊதி உங்களுக்குள்ள இருந்த நெருப்பை கொண்டு வரும். தீமோத்தேயு சோர்ந்து போயிட்டார் ஒரு காலத்துல. அனத்தான் பவுல் எழுதுறார், உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வரத்தை குறித்து அசதியா இராதே, அது அனல் மூட்டி எழுப்பு. இன்னைக்கு ஒரு பவுல போல நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு தீமோத்தேயுகளுக்கு உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. அசதியா இராத, அசதியா இராத. அசதியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் நெருப்பு மேலேயும் பிசாச தண்ணீரை ஊத்தி அணைச்சிடும். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வனுடைய வரம், உனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வத்தினுடைய பாரம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஊழிய அபிஷேகம் அனல் மூட்டி எழுப்புங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேதாகமத்துல ஒரு மனுஷனுக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேணும்னு ஒரு வாஞ்ச. யார் அது? எலிசா. 2 மடங்கு அபிஷேகம். கிட்டத்தட்ட எலியாவுக்கு 10 வருஷம் அசிஸ்டண்டா இருந்தார். எலிசாவை ஆண்டவர் பயன்படுத்தவே இல்லை. எலியாவுக்கு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? தண்ணீர் வார்த்தார். எலியாவுக்கு கை கழுவ தண்ணீர், கால் கழுவ தண்ணீர். எலியா எங்க போனாலும் அவருடைய பேகெல்லாம் தூக்கிட்டு போறது வர்றது, சாப்பாடு யாராவது போட்டு அதை கொண்டு வந்து கொடுக்கிறது. எலியாவுக்கு அசிஸ்டன்ட், 10 வருஷமா அசிஸ்டன்ட். ஆண்டவர் எலிசாவை பயன்படுத்தலை. ஆனா இந்த எலிசாவுக்குள்ள எலியாவை பார்த்து பார்த்து ஒரு வைராக்கியம். வாழ்ந்தா இந்த எலியாவை போல வாழணும், வாழ்ந்தா அவனை எலிசாவுக்குள்ள ஒரு வாஞ்ச, வாழ்ந்தா இந்த மனிதனை மாதிரி வாழணும்பா.
என்ன மாதிரியான அபிஷேகம், என்ன மாதிரியான ஊழியம். தேசமே எலியான்னு சொன்னா நடுங்குது. சிங்கம் கூட முன் எடுத்து வைத்த காலை பின் வைக்கும் போல எலியான்னு சொன்னா தேசமே நடுங்குது, ராணுவம் நடுங்குது, ராணுவ தளபதி நடுங்குகிறா. எசபேல் எலியாவின் பேரை கேட்டா நடுங்குகிறா. ஹல்லேலூயா. He was a very successful person, எலியா. அதனால எலிசாவுக்கு ஒரு ஆசை, வாழ்ந்தா எலியாவை போல வாழணும். அதுவும் சும்மா இல்ல, எலியாவை விட டபுள் மடங்கு வாழணும். அந்த வாஞ்ச உங்களுக்குள்ள எப்ப வருதோ அப்பதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்குள்ள முதல்ல அந்த வாஞ்ச எழும்பணும். நான் வாழ்ந்தா 2 மடங்கு அனாயிண்டிங்கோட இருக்கணும், வாழ்ந்தா 2 மடங்கு எலியாவை மாதிரி வாழணும். அந்த தாகம் உங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமா உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு அப்படி 2 மடங்கு எலியாவை போல மாறணும்னு ஆசை? 2 மடங்கு எலியாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் எத்தனை பேருக்கு ஆசை? எலிசாவுக்கு ஆண்டவர் 2 மடங்கு அபிஷேகம் கொடுத்தாரா? அப்போ உங்களுக்கும் ஆண்டவர் 2 மடங்கு அபிஷேகத்தை தருவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14, 15. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து அவர்கள் இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே, அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்ட உடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். எலிசாவை அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தருமே மதிக்கல. போற இடத்துலலாம் கேலி தான் பண்றாங்க. என்னப்பா உன் தலைவர் ஆண்டவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறாரு, அதுக்கப்புறம் என்ன உன் கதை அம்போதான், அவ்வளவுதான். இவ்வளவு நாள் அவர் கூட ஒட்டி இருந்து எல்லாம் உனக்கு நல்ல சகல நன்மைகளும் கிடைச்சது, இப்போ ஆண்டவர் உங்க தலைவனை எடுக்க போறாரு, இதற்கு பிறகு அவ்வளவுதான், நீ புட்ட கேசு உன் கதை அப்படின்னு சொல்லி எல்லாரும் எலிசாவை கேலி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எப்பொழுது எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்பதை தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கண்டார்களோ ஓடி வந்து பணிந்து குனிஞ்சிட்டான். அல்லேலூயா. தான் சொல்றேன், ஒரு மனிதனை அபிஷேகம் தான் மேன்மைப்படுத்தும், அபிஷேகம் தான் ஒரு மனிதனை கனப்படுத்தும், அபிஷேகம் தான் ஒரு மனிதனை உயர்வுக்குள்ள கொண்டு போகும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எலிசாவை மேன்மைப்படுத்தினது என்ன? எலியாவின் மேல இருந்த அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் எலிசாவுக்குள் இறங்கி இருந்தது. எலியாவின் மேல இருந்து கீழே விழுந்த அந்த சால்வையை எடுத்து எலிசா அந்த யோர்தான் நதியை அடிக்க அது 2ஆக பிளந்து எலிசா அக்கறைப்பட்டதை தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பார்த்தபோது ஓடி வந்து, ஏய் எலியாவினுடைய அபிஷேகம் எலிசாவின் மேல இறங்கிடுச்சு. அல்லேலூயா. விளங்குதா சிஸ்டர் உங்களுக்கு நான் சொல்றது? எலிசாவுக்குள்ள ஒரு ஆர்வம், எலியாவினுடைய அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும். எலிசா எலியா கிட்ட வேற ஒன்றையும் கேட்கல பாருங்க. நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? தலைவரே, இவ்வளவு நாள் உங்க கூட இருந்ததுக்கு எனக்கு ஏதாவது ஒரு 30 சென்ட் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்தீங்கன்னா அப்படியே சபையை வச்சு நான் என் காலத்தை ஓட்டி முடிச்சுக்கிறேன்
அப்படின்னு சொல்லி நம்ம அல்பமா கேட்டிருப்போம். நம்ம புத்திலாம் அப்படிதான் இருக்குது பாருங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு என் குடும்பத்தை அப்படியே நான் ஓட்டிக்கிறேன். ஆனா எலிசா அப்படி கேட்கல. எலிசா என்ன கேட்டாரு? எலியாவே, தகப்பனே, உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வரும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எலிசா முதல் முறையாக எலியாவை தகப்பனேன்னு கூப்பிடுறார். என் தகப்பனே. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தகப்பனுடைய முதல் புத்திரனுக்கு அவனுடைய சொத்துல 2 மடங்கு பங்கு வரணும். புத்திர சுவிகாரம் இருக்கிற ஒரு மகனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் போறணும். அதனாலதான் எலிசா எலியாவை தகப்பனேன்னு கூப்பிடுறார். தகப்பனே, எனக்கு உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை 2 மடங்கு கொடுத்துட்டு போங்கப்பா. நான் வேற ஒன்னையும் உங்ககிட்ட கேட்கல, 2 மடங்கு அனாயிண்டிங். இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். இதோ அக்கினியை போட வந்தேன், அது உன்மேல் பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய இருதயத்தின் எண்ணம் எல்லாம் என்ன, ஆசையெல்லாம் என்ன? சிஸ்டர், பிரதர், உங்க மேல ஒரு அக்கினி குண்ட வீசி, உங்க மேல ஒரு அக்கினி எழுப்புதலின் அக்கினியை ஊற்றி உங்களை பற்றி எரிய பண்ணணும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை. அதுதான் ஆண்டவருடைய ஒரு விருப்பம். ஏதோ நீங்க சபைக்கு வரீங்க போறீங்க, உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை நல்லா வச்சிருக்கணும், இது எல்லாவற்றையும் தாண்டி உங்களை ஒரு அபிஷேகம் நிறைந்த மனிதனா மாற்றி பயன்படுத்துவது தான் ஆண்டவருடைய விருப்பமும் ஆசையா இருந்தது. அல்லேலூயா. எலியா செய்த அற்புதங்களை காட்டிலும் எலிசா டபுள் மடங்கு அற்புதத்தை செய்தார். எலியா செய்தது 7 அற்புதம், எலிசா செய்தது 14 அற்புதம். டபுள் மடங்கு அபிஷேகம், டபுள் மடங்கு வல்லமையை கொண்டு வரும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் அற்புத அடையாளங்களை நிகழ்த்தும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் உங்க குடும்பத்துக்கு கனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்க குடும்பம் கனவீனப்பட்டு இருக்கிறதா? எல்லாரும் உங்க குடும்பத்தை பார்த்து ஒரு மாதிரி அப்படி சீப்பா எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? சிஸ்டர், பிரதர், அதை மாற்றணும்னா உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங்கை நீங்க அனல் பற்றி எரிய பண்ணிட்டீங்க, உங்க குடும்பத்துக்கு கனம் வந்துடும், உங்க குடும்பத்துக்கு மகிமை வந்துடும். நேற்றைய தினத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த படிப்பறிவு இல்லாத அந்த யாகாமாள் எப்படி ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஒரு கூட்ட ஜனம் அவங்களை தேடி வந்தது பாருங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, முருங்கைக்கீரை தான் அந்த குடும்பத்துக்கு. 1 மாதம் முருங்கைக்கீரையை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் ஒரே கசப்பு பிள்ளைகளுக்கு. ஆனா எப்ப அந்த யாகாமால ஒரு அபிஷேகம் இறங்கி வந்ததோ ஆண்டவர் யாகாமாலை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அவங்க 7 பிள்ளைங்களும் சபை வச்சு நடத்துறாங்க. ஏராளமான கூட்டம். அந்த அம்மா கடைசியா சாகிற வரைக்கும் கூட பைபிளை கையில எடுத்து பிரசங்கம் பண்ண தெரியாது. வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை வச்சு அப்படியே பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த அம்மாவை அப்படி கர்த்தர் பயன்படுத்த முடியும், உங்களை ஏன் பயன்படுத்த முடியாதுன்னு நான் கேட்கிறேன். அந்த அம்மாவுக்குள்ள ஒரு வாஞ்ச, ஜனங்களை விடுவிக்கணும் ஒரு வாஞ்ச இருந்தா. அந்த அம்மா சபைக்கு போனதில்லை, ஆனா போய் வந்தவர்கள் சொல்லுவாங்க, அந்த அம்மாவுடைய சபையில தூண்கள் இருக்கும், அந்த தூண்கள் எல்லாம் பிசாசு பிடிச்சவங்களை கட்டி வச்சிருப்பாங்களாம். ஏராளமான ஜனங்களை வந்து கட்டி போட்டிருப்பாங்களாம். இந்த அம்மா ஜபத்தெல்லாம் பாஸ்டிங் எல்லாம் இருந்து முடிச்சுட்டு இரவு நேரத்துல ஆலயத்துல வருவாங்களாம். கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிசாசு பிடிச்ச பைத்தியம் பிடிச்ச ஜனங்க மேல கைகளை வைத்து 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 ஜெபித்து அந்த பிசாசுகளை துரத்தி தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த கட்ட அவர்களை அவிழ்த்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு மனுஷி. சிஸ்டர், நான் லேடி, என்னால இதுக்கு மேல ஊழியம் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க சிஸ்டர். என் வீட்டை விட்டு நான் போக முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க, அது தப்பான எண்ணம். ஆண்டவர் உங்களை தேசங்களுக்கு கூட கொண்டு செல்வார். உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வாஞ்ச இருக்குமானால் படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாம், அறிவு ஞானம் இல்லாதவர்களா இருக்கலாம். ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்? வேதத்துல மீன் பிடிக்கிறவர்களை பயன்படுத்தினார், பேதைகளை பயன்படுத்தினார், பாமர மக்களை பயன்படுத்தினார். அவர்களை கொண்டுதான், அவர்கள் நிழல் பட்டுதான் வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். 40 வருடங்களை தாயின் வயிற்றில் நடக்க முடியாத ஒருவனை யார் சுகமாக்கினது? படிப்பறிவில்லாத மீன் பிடிக்கிற பேதுரு குணமாக்கினார். ஆண்டவர் சாதாரண ஆட்களை எடுத்து அசாதாரணமான காரியங்களை செய்கிறதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அதனால எனக்கு ஒன்றும் இல்லை, என் குடும்பம் இப்படி அப்படி, எனக்கு இந்த லிமிட்டுக்கு மேல என்னால செய்ய முடியாது நீங்க நினைக்காதீங்க. உங்க மேல அபிஷேகம் இறங்கி வருமானால் ஆண்டவர் உங்களை கண்டங்கள் விட்டு கண்டங்களை கூட கொண்டு செல்லுவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க.
உங்களுக்கு நீங்களே ஒரு எல்லையை போட்டுக்காதீங்க. இதுதான் என் எல்லை, இதுக்கு மேல என்னால தாண்ட முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு தமிழ்நாட்டையே அசைக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எனக்கென்று எந்த எல்லையும் போட்டுக்கொள்ள விரும்பல. என்னை எந்த எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று நீர் பயன்படுத்த விரும்புகிறீரோ என்னை நீர் பயன்படுத்த நான் உமது பாதத்தில் என்னை ஒரு பானபலியாக நான் என்னை ஊற்றி விடுகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலிசா பழைய ஏற்பாட்டில் அதிகமான அற்புதங்களை செய்த நபர். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எலிசாவை பழைய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து என்று வேதாசிரியர்கள் சொல்லுவார்கள். எலிசா பழைய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து என்று சொல்வார்கள். எலிசா எந்த இடத்துல அபிஷேகம் பெற்றாரு? எந்த இடத்துல பெற்றாரு? யோர்தான் நதிக்கரையில் அபிஷேகம் பெற்றார். இயேசு எந்த இடத்துல அபிஷேகம் பெற்றாரு? அவரும் யோர்தான்ல ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே யோர்தான் நதியில அந்த இடத்துல வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல இறங்கினார். எலிசா விஷம் நிறைந்த கூழை ஜெபித்து அந்த கூழ்ல இருக்கிற விஷத்தை மாற்றினார். இயேசு கிறிஸ்து சாதாரண தண்ணீரை இனிப்பான சுவையான திராட்சை ரசமா மாற்றினார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலிசா மரித்து போன சுனேமியாலின் மகனை உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு கிறிஸ்து மரித்த 3 பேரை உயிரோடு கூட எழுப்பினார். எலிசா நாகமானின் குஷ்டரோகத்தை குணமாக்கினார். இயேசு கிறிஸ்து அநேக குஷ்டரோகிகளை குணமாக்கினார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எலிசா தண்ணீரில் விழுந்து முழுகி போன கோடாரியை மிதக்க பண்ணினார். இயேசு தானே தண்ணீரில் மேலே நடந்து பேதுருவையும் தண்ணீரின் மேலே நடக்க பண்ணினார். அவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எலிசா 20 அப்பங்களை ஜெபித்து அற்புதம் செய்ததை 100 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். இயேசு 5 அப்பங்களை ஜெபித்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். எலிசா பழைய ஏற்பாட்டின் ஒரு குட்டி இயேசுவா இருந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க இந்த ஜெனரேஷன்ல ஒரு குட்டி இயேசுவா இருக்கணும். நீங்க ஒரு இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணும். அந்த மகிமையின் ராஜா உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். உங்களுக்குள்ள மகிமையின் இயேசு வாசமா இருக்கிறபடியால இந்த சந்ததியில நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை எப்படியாவது இந்த சந்ததியில ஒரு அற்புதம் செய்கிற, அதிசயங்களை செய்கிற, அபிஷேகம் நிறைந்த ஒரு ஊழியக்காரனா என்னை மாற்றுங்கப்பான்னு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிங்க. நான் சாதாரணமா ஊழியம் செஞ்சுட்டு நான் மறிக்க கூடாது ஆண்டவரே. அந்த சவ பெட்டிக்குள்ள என் உடம்பு இருக்கும் போது நான் ஆண்டவரே எல்லாரையும் அசைத்து இருக்கணும். ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கர்த்தர் ராஜ்யத்தில் நான் சேர்த்திருக்கணும். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. டேவிட் ஹாகன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் மெக்சிகோல ஊழியம் செய்தார். அமெரிக்காவில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் பயங்கரமான பாவத்துக்கு அடிமையா இருந்தார். He was addicted to drugs. போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருந்தார். ஆனா அவருடைய மனைவி ஒரு ஜெப வீராங்கனை. ஒவ்வொரு நாளும் டேவிட் ஹாகனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. டேவிட் ஹாகன் ஒரு பெரிய பிசினஸ்மேன். பணம், எக்கச்சக்க பணம், என்ன செலவு செய்யறதுன்னு தெரியல. அதனால நிறைய அசுத்தமான காரியங்கள், சாராயம், போதை, இதுக்கு அடிமையாகி இதுக்கு அவர் பழக்கப்பட்டு அதுல அடிமையாய் ஊறி போய் இருந்தார். அவருடைய மனைவி டேவிட் ஹாகனுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவர் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் டேவிட் ஹாகனை சந்தித்தார். இந்த ஃப்ளைட்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு நபர் டேவிட் ஹாகன் கூட பேசி இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொன்ன போது அந்த ஃப்ளைட்லயே உடைந்து அழுது, ஆண்டவரே, இனி நான் உமக்காய் ஜீவிக்க போகிறேன் என்ற ஒரு தீர்மானம் எடுத்து ஃப்ளைட்ல இருந்து இறங்கின உடனே மனைவிக்கு போன் அடிச்சு சொன்னாரு, நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன், இனி ஆண்டவருக்காக வாழ போறேன். கொஞ்ச நாட்கள் ஜெபத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட டேவிட் ஹாகனோடு கர்த்தர் பேசினார். கோ டு மெக்சிகோக்கு போ, அங்க உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். மனைவியோடு கூட, பிள்ளைகள் மனைவியோடு கூட மெக்சிகோ போயிட்டாரு.
அங்க எங்க ஊழியம் செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னாரா, 4 வருடங்கள் உபவாசித்து காத்திரு. எவ்வளவு வருடங்கள்? 4 வருடங்கள். உபவாசத்திலும் ஜெபத்திலும் 4 வருடங்கள் காத்திரு. ஆண்டவர் எடுத்த உடனே டபார்னு பயன்படுத்த மாட்டார் பாருங்க. இந்த கூட்டம் முடிச்ச உடனே நீங்க தீர்க்கதரிசியாலாம் மாற மாட்டீங்க. இந்த கூட்டம் முடிச்ச உடனே நீங்க அப்படியே அப்போஸ்தலர்களாம் மாற மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுவார், சில நாட்கள் உபவாசித்து என் சமூகத்தில் காத்திரு. உபவாசம் இரு, உடலை வறுத்து ட்ரைனிங் எடு. உபவாசிக்க 3 நாள் உபவாசிக்க ட்ரைனிங் கூட உடம்புக்கு 21 நாள் உபவாசித்தும் உடம்ப பயிற்சிக்குள்ளாக்கு. ஆண்டவர் சொல்லுவார், 1 மாசம் இரவு நேரம் 2 மணி வரைக்கும் ஜெபத்துல காத்திரு என் சமூகத்துல. ஆண்டவர் உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்துவார். பைபிளை எடுத்து நல்லா வாசி. பைபிளை முடி அடுத்த 3 மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு 10 வசனத்தையாவது மனப்பாடம் பண்ண. ஆண்டவர் உங்களை ஜெபத்திலும் வேத வாசிப்புக்குள்ளையும் பயங்கரமா நடத்துவார். உபவாசத்துக்குள்ள உங்களை புஷ் பண்ணுவார். டேவிட் ஆகனை பார்த்து ஆண்டவர் சொன்னா, 4 வருடங்கள் காத்திரு, நான் உன்னை நேரம் வரும் பயன்படுத்துறேன். டேவிட் ஆகன் அந்த 4 வருடங்கள் அவர் இருந்த உபவாசத்தை நான் வாசித்தா தலை சுத்துது. 40 நாட்கள் 40 நாட்கள் 40 நாட்களாக உபவாசம் இருந்தாராம். ஒவ்வொரு 40 நாள் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் ரெஸ்ட், திரும்ப இன்னொரு 40 நாட்கள் கடுமையான உபவாசம். அப்படிலாம் உபவாசிச்சிடாதீங்க. ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லாத 40 நாள் ஃபாஸ்டிங் போடாதீங்க. 40 days ஃபாஸ்டிங்ல ஆண்டவரே உங்களை கொண்டு செல்வார். ஆண்டவரே வழி நடத்துவார். நீங்க ஒரு 3 நாள் போடுங்க, 7 நாள் போடுங்க, முடிஞ்சா 21 days போடுங்க. அதுவும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அதோட முடிச்சிருங்க. நைட்டு நல்லா சாப்பிடுங்க. உபவாசம் இருக்கும் போது நிறைய தண்ணீர் குடிங்க, காஃபி டீ குடிங்க, ஜூஸ் குடிங்க, மோர் குடிங்க, தப்பே கிடையாது. ரொம்ப அப்படி தலை சுத்தரா மாதிரி இருந்தால் ஒரு 2 பிஸ்கெட் கூட சாப்பிடுங்க. டேய் ஏன்டா பிஸ்கெட் சாப்பிட்டலாம் கர்த்தர் மிரட்ட மாட்டார். அதனால உபவாசம் இருக்கும் போது ஞானமா இருக்கும். சில பேர் ஞானம் இல்லாத நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லி பெங்களூர்ல ஒரு அம்மா அப்படிதான், ஊழியக்காரி அம்மா, நிறைய நாட்கள் உபவாசித்து வயிறு அல்சர் வந்து அந்த அல்சர் கேன்சரா மாறி போச்சு. இதெல்லாம் ஞானமற்ற உபவாசம். சில நேரங்கள் உபவாசிக்க நம்ம கர்த்தரை கேட்கணும். சில நேரங்கள் நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் 3 நாள் உங்க சமூகத்தை விட்டு போக மாட்டேன்னு உபவாசித்து உட்கார்ந்தா 2 மணி நேரம் கூட என்னால தாங்க முடியாது. வயிறு பசிக்கும் பாருங்க. அந்த மாதிரி எவ்வளவு உபவாசத்தை உடைச்சிருக்கிறேன் தெரியுமா அவங்க? இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி 3 நாள்னு உபவாசிக்க தீர்மானம் எடுத்து 2 மணி நேரம் கூட தாங்க பிடிக்க முடியாது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கூப்பிட்டேனா உபவாசிக்க, நீயா வந்ததுனால தான் அந்த கிருபை உனக்கு இல்லை. ஆனா சில நேரங்கள் ஆண்டவரா அந்த 3 நாள் உபவாசத்துக்கு கூப்பிடும் போது தண்ணி கூட தாக எடுக்காது, பசியே உங்களுக்கு வராது, உடம்புல அந்த களைப்பு இளைப்பு ஒண்ணுமே இருக்காது பாருங்க. ஆவியானவருடைய பிரசன்ஸ் உங்க உடம்புல இருக்கு, அந்த அபிஷேகம் உங்க உடம்புல இருக்கும், தேவ கிருபை உங்க வயிற்றை சூழ்ந்து கொள்ளும். அந்த நேரத்தில் நீங்க உங்களுக்கு பசி வராது, நல்லா ஜெபிக்க முடியும், டயர்ட்னஸ் இருக்காது. ஆனா நீங்களா மாமிசத்துல உபவாசம் இருக்கணும்னு எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்வி. அதனால உபவாசிக்கும் போது தேவனுடைய ஆலோசனையின்படி உபவாசிக்க ஞானமாய் அதுல செயல்படுங்க. டேவிட் ஹாகனை ஆண்டவர் உபவாசத்துக்குள்ள நடத்தினார். 4 வருடங்கள் உபவாசித்து வல்லமைக்காக வரங்களுக்காக காத்திருந்தார் டேவிட் ஹாகன். நடந்தது என்ன? 4 வருடங்கள் கழித்த பிறகு அவர் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா காட்டின மக்கள், ட்ரைபல் பீப்புள் இருக்கிற இடம், ட்ரைபல்ஸ். அப்போ அந்த இடத்துல இருந்த ரெட் இண்டியன்ஸ் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப நாகரிகம் தெரியாது, ரொம்ப ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ண மாட்டாங்க, படிப்பறிவு இல்லாதவங்க. ஒரு நாள் ஒரு கூட்டம் இவருடைய வீட்டை தேடி ஓடி வருது, ஒரு சின்ன பிள்ளைய தூக்கிக்கிட்டு. என்னன்னு பார்த்தா அந்த பிள்ளையினுடைய தலையை சுற்றிலும் ஒரு பெரிய கட்டு கட்டி இருக்குது. அந்த கட்டெல்லாம் ரத்தமா இருக்குது, பிள்ளை செத்து போய் இருக்குது. ஒரு சின்ன பையன், 12-13 வயசு பையன் தூக்கிட்டு ஓடி வராங்க. என்னன்னு கேட்கிறாரு இவரு. அவங்க சொல்றாங்க, இவன் ஒரு கற்பாறையிலிருந்து கீழே விழுந்து இவன் தலை ஒரு கல்லு மேல மோதி தலை தெரிச்சு மூளெல்லாம் செதறி போச்சு. இவனை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், இவனுக்காக ஏதாவது ஜெபம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, மூளெல்லாம் கீழே கொட்டி போச்சு. அதெல்லாம் எடுத்து தலைக்குள்ள போட்டு அந்த தலையை கவர் பண்ணி ஒரு பெரிய துணியை கட்டி அவர்கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா அவருக்குள்ள பயங்கரமான விசுவாசம், அவருக்குள்ள பயங்கரமான ஒரு ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங். பிள்ளை மேல கையை வச்சாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, எப்படி நீர் 12 வயது அந்த மகளை உயிரோடு எழுப்பினீரோ
நாயனூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினீரோ, செத்து போன லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்பினீரோ, அதே போல இந்த மகனை உயிரோடு கொண்டு வாங்க. நீர் உயிருள்ள தெய்வம் என்பது இந்த காட்டின மக்களுக்கு தெரியும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி ஜெபித்த அந்த மரணத்தை கடிந்து கொண்டு ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிள் நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணார். அவ்வளவுதான். கர்த்தர் ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிளை பண்ணார். கிரியேட்டிவ் மிராக்கிள்னா என்ன தெரியுமா? இல்லாத ஒரு உறுப்பு உங்களுக்குள்ள இருந்து அப்படி புடைச்சிட்டு வெளியே வரது தான் கிரியேட்டிவ் மிராக்கிள். அந்த அனாயிண்டிங்க உலகத்துல சில பேர் தான் வச்சிருக்கிறாங்க. கண் இல்லாதவங்களுக்கு ஜெபிக்கும் போது கண்ணு வெளியே தானா வரும். நாக்கு இல்லாதவங்களுக்கு ஜெபிச்சீங்கன்னா நாக்கு வெளியே வரும். கையே இல்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ணி கை வளர்ந்து இருக்குது. ஹல்லேலூயா. அசுசா தெரு எழுப்புதல்ல வில்லியம் செய்மோர் கை இல்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ணி கை வந்திருக்குது. கால் இல்லாதவங்களுக்கு கால் வளர்ந்து இருக்குது. இதுதான் கிரியேட்டிவ் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. டேவிட் ஹாகன் அந்த பிள்ளைக்காக கைகளை வைத்து ஜெபம் பண்ணாரு பாருங்க. அவ்வளவுதான். மூளை அப்படியே புதிய மூளை உள்ள உருவாச்சு. கொஞ்ச நேரத்தில் அவன் கண்ணை திறந்து எழுந்து உட்கார்ந்து தண்ணி வாங்கி குடிச்சான். அதுதான் அவர் செய்த முதல் மிராக்கிள். செத்த ஒரு பிள்ளையை உயிரோடு கூட ஜெபித்து எழுப்பினார். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், இயேசு தெய்வம்னு நிரூபிக்க நமக்கு கிரியேட்டிவ் மிராக்கிள் செய்கிற ஆட்கள் எழும்பணும். சபைக்குள்ள கிரியேட்டிவ் மிராக்கிள் செய்கிற ஆட்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. வியாதிப்பட்ட அந்த உறுப்பையே எடுத்துட்டாங்க, கிட்னியை எடுத்துட்டாங்க. நீங்க ஜெபிக்கும் போது கிட்னி வரணும். கிரியேட்டிவ் மிராக்கிள் அது. கண் பழுதடைந்து கண்ணே போயிடுச்சு, நீங்க ஜெபிக்கும் போது கண்கள் உருவாகணும். தட் இஸ் கிரியேட்டிவ் மிராக்கிள். ஆண்டவர் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை யாராவது என்கிட்ட கேட்க மாட்டாங்களா? அந்த நபர் மேல இப்படிப்பட்ட ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங்கை கொடுத்து நான் அவர்களை பயன்படுத்தணுமேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கூட்ட அபிஷேகம் பெற வாஞ்சையா இருக்கிற ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி உங்க இருதயம் வாஞ்சிக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் நிச்சயமா அவருடைய கரத்தை இன்றைக்கு உங்க தலை மேல நீட்டுவார். ஹல்லேலூயா. கைகள் அப்படியே உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தேசத்துல எவ்வளவு பேர் உறுப்புகள் இல்லாம இருக்கிறாங்க, வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, கண் பார்வை இல்லாம இருக்கிறாங்க, எவ்வளவு ஆட்டிசம் சில்ட்ரன் வராங்க, மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை சபைக்கு தூக்கி கொண்டு வராங்க. என் கைகள் மேல நீர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுப்பீரானால் ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாய்களை தருங்க சிஸ்டர். வாயை அடக்கி வைக்காதீங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. என் கைகளை கொண்டு அப்படிப்பட்ட மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை குணமாக்குங்கப்பா. ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிளை என் கைகள் மூலமா செய்யுங்கப்பா. உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி லிவர் ஃபெயிலியர் ஆகி எவ்வளோ ஜனங்க சபைக்குள்ள வராங்களே. என் தெய்வத்தினுடைய வல்லமையை நிரூபித்து காட்ட என்கிட்ட அபிஷேகம் இல்லையே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல நான் கைகளை வைக்கும் போது புதிய லிவர், புதிய இருதயம், புதிய நுரையீரல், புதிய கிட்னி, புதிய நரம்புகள், புதிய எலும்புகள் உருவாகும்படியாய். ஆமென். கேளுங்க கேளுங்க. ஆண்டவர் சிலர் அந்த கூட்டத்தில் அபிஷேகம் பண்ண போவதா சொல்றார். அப்படிப்பட்ட கிரியேட்டிவ் மிராக்கிள் செய்யக்கூடிய அனாயிண்டிங் ஆண்டவர் இந்த கூட்டத்தில் ஒரு சிலருக்கு கொடுக்க போகிறார். கொடுக்க போகிறார். கொடுக்க போகிறார். கொடுக்க போகிறார். கொடுக்க போகிறார். அந்த அபிஷேகத்தை இந்த இடத்தில் சில வாலிபர்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. சில அம்மாமார்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஜெபிங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிள் செய்ய அப்படிப்பட்ட விசேஷித்த அனாயிண்டிங். ஆவியானவர் சிலர் மேல இறங்குகிறத நான் பார்க்கிறேன். சிலர் மேல ஆவியானவர் இறங்குகிறார். அந்த கிரியேட்டிவ் மிராக்கிள், கிரியேட்டிவ் மிராக்கிள். நல்ல நல்ல ஆவியை நிரப்பி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. சும்மா இருக்காதீங்க, எல்லாரும் ஜெபிக்கணும். லபா கபா லபா கபா லபா கபா லபா கபா ஒரா கலபரா கதரபா லபரபா. கேன்சர் வியாதிகள் குணமாக என் கைகளை அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கேன்சர் கட்டிகள், கட்டிகள், கேன்சர் கட்டிகள், கேன்சர் கட்டிகள். ஜெபிங்க ஜெபிங்க. கேன்சர் கட்டியோடு வருகிற, மார்பகத்துல கட்டியோடு வருகிற அப்படிப்பட்டவர்கள் மேல் நான் கைகளை வைக்க கட்டிகள் மறைவதாக, மறைவதாக. சகல லோக மல்ல கீதர கத்தர பல கத்தர பல கத்தர கட தரதர. எலியாவின் ஆவி சிலர் மேல் இறங்குகிறது. எலியாவின் ஆவி சிலர் மேல் இறங்குகிறது. எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி சிலர் மேல இறங்குகிறது. சிலர் மேல இறங்குகிறது. இதோ அந்த அனாயிண்டிங்
இப்போது நான் கட்ட விழுக்கிறேன். அந்த அபிஷேகத்தை இப்போ நான் கட்ட விழுக்கிறேன். உங்க மேல ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிள் செய்கிற அனாயிண்டிங். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஃபயர் ஆன் யூ. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஃபயர். அக்னி. ஃபயர். அக்னி. ஃபயர். அக்னி. ஃபயர். அக்னி. கிரியேட்டிவ் மிராக்கிள். ஷாகராத. கிரியேட்டிவ் மிராக்கிள். உன் கைகள் கேன்சர் கட்டிகளை மறைய பண்ணும். ஷாகரா. உன் கைகள் லேப்ரேஸ் கேன்சர் கட்டிகளை மறைய பண்ணும். ஷாகரா. லபா பாபா பாதா ரலா கதா ரபா. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. Jesus fire. Jesus fire. Jesus fire. Jesus. கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன்னை கர்த்தர் தொடுகிறார். Receive that anointing. Receive. பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Yes. Impartation is taking place. Yes. கர்த்தர் அந்த அக்கினியை உனக்குள்ள ஊற்றுகிறார். அக்கினி 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 அக்கினி. இல்லாதவைகளை உருவாக்குகிற அக்கினி, இல்லாத உறுப்புகளை முளைக்க பண்ணுகிற ஒரு அனாயிண்டிங். ஆமென். நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஆண்டவர் சிலர் பக்கத்துல தோன்றுகிறார், சிலர் பக்கத்துல தேவ தூதர்கள் தோன்றுகிறார்கள். உங்க தலை மேல ஒரு அக்கினியை வைக்கிறார்கள். ஷகலமா கரபலா கந்தரடா ரோகம ரோகோ சுராடா தரலா பக்கத்தியா. அக்கினி இறங்குகிறது சிஸ்டர். அக்கினி கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்க மேல அக்கினியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய எழும்பி பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். நல்ல கைகளை தட்டி அந்த அக்கினியை பெற்றுக் கொள்ளுங்க. ஷகதரதே லாரா ஷாதரா கதரா 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 ரதலே ரதே ரதே கரரரரா லெவ்ராசே லோக்கரா பலகா சகடல பக்கத்தியா லக்கரா பலகா சுரகடல பரக்கத்தியா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. எனக்கு வேணும்னு சொல்லுங்க. வேணும்பா. வியாதியில இருக்கிற ஜனங்களை விடுவிக்க எனக்கு அனாயிண்டிங் வேணும்பான்னு சொல்லுங்க. வேணும்பா. எழும்பு 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 எழும்பு. மரித்த பிரேதங்களை எழுப்புகிற எலிசாவே எழும்பு எழும்பு எழும்பு. எலியாவின் ஆவி இறங்குகிறது. எலியாவின் ஆவி எலியாவின் ஆவி இறங்குகிறது. எலியாவின் ஆவி எலியாவின் ஆவி எலியாவின் ஆவி. லபரோகோலோ மரகதி ஷகரகதா ரெசி அனாயிண்டிங் ஆஃப் எலிஜா ரிலீஸ். ஷகதோ பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க கைகள் அற்புதமான கைகளாய் மாறுகிறது. சுகமாக்குகிற கரங்களாய் மாறுகிறது. கைகளை நீட்டி ஜெபிக்க சுரங்கள் குணமாகும். சுகமாக வியாதிகள் குணமாகும். வியாதிகள் குணமாகும். ஜெபிங்க ஜெபிங்க. வியாதிகள் உங்களுக்கு தெரியுமா? அதை குணமாக்க சொல்லி உங்களை பயன்படுத்த சொல்லுங்க. என்னென்ன வியாதிகள் உங்களுக்கு தெரியும்? என்னென்ன வியாதி அப்படியே சொல்லுங்க. அந்த வியாதியில இருக்கிற ஜனங்களை குணமாக்க என்ன பயன்படுத்துங்க சொல்லுங்க. பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நுரையீரல் சம்பந்தமான வியாதி, நுரையீரல் சம்பந்தமான வியாதி, ஆஸ்துமா வியாதி, டிபி வியாதி, இருதய நோய்கள், லமா கரா பல்லா கத்தரா, தைராய்டு வியாதிகள், மூளை நரம்பு சம்பந்தமான வியாதிகள், நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான வியாதிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள், இரத்த சம்பந்தமான வியாதிகள், கிட்னி சம்பந்தமான வியாதிகள், லிவர் சம்பந்தமான வியாதிகள். ஆண்டவரே என்னை எடுத்த அந்த வியாதிகளை குணமாக்குங்கப்பா. என் கைகளை உங்க கரங்களா மாற்றி அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களை குணமாக்குங்க ஆண்டவரே. என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் மேல அந்த டேவிட் ஆகன் மேல இருந்த அந்த கிரியேட்டிவ் மிராக்கிள் செய்கிற அந்த ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங் என் மேல இருந்து பாயட்டும். ஷபா கரமாலே ஓ ராமா கரபா லிப்ரோ தோமலாகிசியா லிப்ரா கட்டபலா பலபலபா. பக்கத்துல இருக்கிறவங்களை கை கோத்து ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கைகளை பிடிங்க, கைகளை பிடிங்க, கைகளை பிடிங்க. இப்ப அந்த அனாயிண்டிங் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த அனாயிண்டிங் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். பக்கத்துல கை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த அனாயிண்டிங் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும். டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும். ஃபயர் ஃபயர். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன் கை
கையில இருந்து ஒரு வல்லமை பக்கத்துல இருக்கிற கைகளுக்குள்ள பாயட்டும், 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 பாயட்டும். உன் கைகளுக்குள்ள இருந்து உன் கைகளுக்குள்ள அக்கினி, 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 அக்கினி ஃப்ளோ, பாயட்டும், பாயட்டும். அந்த கைகளுக்குள்ள பாயட்டும், பாயட்டும், ஃப்ளோ, ஃப்ளோ. கைகளுக்குள்ள இந்த வல்லமை வல்லமை பாயட்டும், வல்லமை வல்லமை பாயட்டும், 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 பாயட்டும். ஃபயர், 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 ஃபயர். கைகளுக்குள்ள இந்த ஒரு வல்லமை பாயட்டும், பாயட்டும், வல்லமை பாயட்டும், பாயட்டும். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அக்கினி இறங்கட்டும், அக்கினி, 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 ஃபயர், ஃபயர். அக்கினி, 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 அக்கினி. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அக்கினி பாயட்டும், அக்கினி பாயட்டும், அக்கினி பாயட்டும், அக்கினி பாயட்டும். ரிசீவ், ரிசீவ் ஃபயர், ஃபயர். நெருப்பு, 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 நெருப்பு பாயட்டும், 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 பாயட்டும். கர்த்தருடைய வல்லமை பாயட்டும், கர்த்தருடைய வல்லமை. ஷாக்கா ராபா காபா லாபா காபா லாபா. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. கர்த்தர் இந்த சுகமாக்குகிற அபிஷேகத்தை கட்ட விழுக்கிறார், அவர்க்கிறார், கட்ட விழுக்கிறார், கட்ட விழுக்கிறார். ஜெபி, ஜெபி, சும்மா உட்காரு, ஜெபி. லாகா மரோகோதோ. அக்கினி பாயட்டும், அக்கினி பாயட்டும். கைகளுக்குள்ள அக்கினி பாயட்டும், பாயட்டும். ஃபயர், 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 ஃபயர். அக்கினி பாயுது, அக்கினி, அக்கினி பாயுது, அக்கினி, அக்கினி, அக்கினி. ரோவல்ல அக்கினி பாயட்டும், பாயட்டும். ஃபயர், ஃபயர். அக்கினி, அக்கினி எல்லார் மேலேயும் பாயட்டும், பாயட்டும். Let it flow, 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 flow. Let it flow, flow. அக்கினி, ஃபயர், ஃபயர். பாயட்டும், பாயட்டும், பாயட்டும். எல்லார் மேலேயும் சுகமாக்குகிற அக்கினி, அக்கினி, சுகமாக்குகிற அபிஷேகம், சுகமாக்குகிற அபிஷேகம், வல்லமை, வல்லமை. யூடியூப்ல லைவ்ல பார்க்கிறவர்கள் மேல வல்லமை, வல்லமை. யூடியூப்ல பார்க்கும்போதே ஒரு வல்லமை, யூடியூப்ல பார்க்கும்போதே வல்லமை இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. வீட்டுக்குள்ள ஒரு வல்லமை இறங்குகிறது, வீட்டுக்குள்ள ஒரு வல்லமை. கர்த்தருடைய பயன்படுத்துகிற நாள் வந்திருக்கிறது. கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த கர்த்தருடைய வாசல் படியில நிற்கிறார், வாசல் படியில நிற்கிறார். உன்னை பயன்படுத்த, பயன்படுத்த, உன்னை கொண்டு கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க, நிரூபிக்க ஆண்டவர் இறங்கி இருக்கிறார், இறங்கி இருக்கிறார். கர்த்தர் இறங்கி இருக்கிறார், கர்த்தர் இறங்கி இருக்கிறார். ஷாக்கோலோ மகாலா தீரா கபரா பலகதே. ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. எலிசா எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்? எலிசா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போராட வேண்டியதா இருந்தது. சும்மா அபிஷேகம் வராத, போராடணும். யாக்கோபு இரவெல்லாம் போராடினார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், நீர் என்னை தொட்டால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். இரவெல்லாம் போராடி மேற்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எலிசாவும் அப்படிதான். இரவெல்லாம் எலியாவோடு கூட போராட வேண்டியதா இருந்தது. ஒவ்வொரு பகுதிக்கு சென்று போராட வேண்டியதா இருந்தது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எலியா கேட்கிறார் எலிசா கிட்ட, நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது செய்யணுமா? எலிசா சொல்றாரு, எலியாவே நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும், 2 மடங்கு வேணும். அல்லேலூயா. உடனே எலியா பார்க்கிறாரு, 2 மடங்கா? ரொம்ப நீ கடினமானதை கேட்டு இருக்கிற. நீ கேட்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா, நீ ரொம்ப கடினமான காரியத்தை கேட்டிருக்கிற. நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்ப்பாயானால் இது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துக்கொள்ள போறாரு. நான் பரலோகத்துக்கு போக போறேன். சுழல் காற்றில் ஏறி அக்கினி ரதத்துல பரலோகத்துக்குள்ள நான் பிரயாணம் செய்ய போகிறேன். நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்க்கிற அந்த தருணம் உனக்கு இந்த 2 மடங்கு அனாயிண்டிங் கொடுக்கப்படும். அல்லேலூயான்னு சொல்லுங்க. இப்போ எலியா என்ன பண்றாரு? மட நடந்து போறாரு. இப்ப எலிசாக்கு வேற வழி இல்லை. எலியாவோடு கூடவே அசோசியேட்டடா தான் இருந்து ஆகணும். 2 மடங்கு அபிஷேகம் பெற எலிசா எலியாவோடு கூட தான் இருக்கணும். It is very important that you are associated with an anointed servant of God. அபிஷேகம் என்பது சும்மா இல்ல.
நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் ஊழியக்காரரோடு நெருங்கி நடந்தாக வேண்டும். அல்லேலூயா. எலிசா அபிஷேகத்தை பெற எலியாவோடு கூட நெருங்கி நடக்க வேண்டியதா இருந்தது. ஒரு 3 லொகேஷனுக்கு எலியா என்ன பண்றாரு? எலிசாவை கூட்டிக்கிட்டு போறாரு. ஏன் கூட்டிக்கிட்டு போனாரு? யாருக்குமே தெரியல. இன்றைக்கு நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். எந்தெந்த லொகேஷனுக்கு போய் எலிசா என்னென்ன செய்தாரு, எதற்கு எலியா எலிசாவை ஒரு 3 லொகேஷனுக்கு கூட்டிட்டு சுத்துறாரு. எலியா எடுத்துக்கொள்ளப்படுவது யோர்தான். எலியா நினைச்சிருந்தா கடகட கடகட நடந்து யோர்தானுக்கு போய் ஒரு டாட்டா சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே ஃபிளைட் ஆஃப் டேக் ஆஃப் ஆகி போயிருக்கலாம். ஆனா எலிசாவை சுத்த விடுறாரு. முதல்ல எங்க கொண்டு போறாரு? கில்காலுக்கு கொண்டு போறாரு. 2 மடங்கு அபிஷேகம் பெற நீங்க கில்காலின் அனுபவத்தை தாண்ட வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2 மடங்கு அபிஷேகம் வேணும்னா கில்காலின் அனுபவங்கள் வேணும். 3 காரியங்களை நீங்க கடக்கணும். 3 காரியங்களை நீங்க செய்யணும். அப்பதான் 2 மடங்கு அபிஷேகம். சும்மா கொடுத்துருவாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசை தோசை 2 மடங்கு அது சும்மா வந்துடுமா? போராட வேண்டாமா? எலியா எலிசா கேட்டோன்னுமே சும்மா கொடுக்கல. எலிசா போராட வேண்டியதா இருந்தது. எலியா முதல்ல எலிசாவை எங்க கூட்டிக்கிட்டு போறார்? கில்காலுக்கு கூட்டிக்கிட்டு போறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு கில்காலின் அனுபவம் வேண்டும். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். நீங்க 2 மடங்கு அபிஷேகம் பெற கில்காலுக்கு வந்த ஆகணும். பக்கத்தை சொல்லுங்க, கில்காலுக்கு வந்தாதான் 2 மடங்கு அபிஷேகம். இந்த கில்கால் எதை அடையாளப்படுத்துகிறது தெரியுங்களா? கில்கால்ல இப்ப எலியா எலிசாவை கூட்டிட்டு வந்த உடனே எலிசாவுக்கு ஒன்றும் புரியல. ஏன்டா இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு? ஏன் கில்காலுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு? அப்போ உடனே எலிசா யோசிச்சிருந்திருக்கணும், கொஞ்சம் சரித்திரத்தை புரட்டி பார்த்திருக்கணும். ஏன் கில்கால்? வாய் கில்கால்? ஏன் 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 இந்த இடத்துல ஏன் என் எஜமான் என்ன கூட்டிக்கிட்டு வந்தாரு? இந்த இடத்துல நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, முதல் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்து கானான் தேசத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பதாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஏன்பா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள்லாம் வனாந்தரத்துல காலி. இப்போ வனாந்தரத்துல பிறந்த பிள்ளைகள் தான் இப்போ உள்ள போக போறீங்க. எகிப்திலிருந்து வந்த ஜனங்க எல்லாருக்குமே விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தது. ஆனா இவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. அதனால நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா, கானானுக்குள்ள போகணும்னா கில்கால்ல நீங்க விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். அதாவது கில்கால் என்பது எதை அடையாளப்படுத்துகிறதுனா, உங்க மாமிசம் துண்டிக்கப்பட வேண்டும், சுயம் அறுக்கப்பட வேண்டும். கில்கால் என்பது எதற்கு அடையாளம் தெரியுமா சிஸ்டர்? மாமிசத்தை வெட்டு, உனக்குள்ள இருக்கிற சுயத்தை வெட்டு, கர்த்தர் அருவருக்கிறத வெட்டு. கில்கால் என்பது உன் மாமிசம் வெட்டப்பட வேண்டிய இடம். உன் மாமிசம் கர்த்தருக்கு தகன பலியாய் கொடுக்கப்பட வேண்டிய இடம். விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் தான் பரிசுத்தவானாய் காணப்பட முடியும். தாயின் வயிற்றில் பிறந்த எந்த ஆண் பிள்ளைக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பிறகுதான் அந்த பிள்ளை கர்த்தருக்குரியது என்கிற ஒரு முத்திரை பிள்ளைக்கு உண்டாகும். அந்த பிள்ளை தான் பரிசுத்தமான பிள்ளை என்று அடையாளப்படுத்தப்படும். கில்கால் என்பது எதற்கு அடையாளம்? நீ பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அடையாளம். உன் மாமிச இச்சைகள், துர் இச்சைகள், அசுத்தங்கள், உன் இருதயத்தில் பிசாசு கொண்டு வருகிற அசுத்தங்கள் எல்லாத்தையும் வெட்டி அதெல்லாம் சரி செய்து உன்னை பரிசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் கில்கால். சிஸ்டர்,
கில்காலின் அனுபவத்துக்குள்ள வராத ஒருபோதும் கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க முடியாது. பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுக்காத ஆண்டவர் ஒருபோதும் உங்களை அபிஷேகிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கில்காலுக்கு வந்துருங்க, கில்காலுக்கு வந்துருங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வெட்டு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வர கடவுள். ஊழியம்னு வந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கங்க, அபிஷேகம்னு வந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கங்க. முதல்ல கர்த்தர், இரண்டாவது ஊழியம், மூணாவது தான் குடும்பம். நான் ஒரு காலத்துல எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, முதல்ல கர்த்தர், இரண்டாவது என் குடும்பம், மூணாவது ஊழியம். ஒரு நாள் கர்த்தர் கேட்டாரு, எங்கந்திராப்பா பிடிச்ச இந்த லிஸ்ட நீனு? அல்லேலூயா. பிறகு ஒரு வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, என் நிமித்தம் தன் தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, வீட்டையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவான். அப்போ உங்களுக்கு 2 மடங்கு அபிஷேகம் வரணும்னா, நீங்க எதெல்லாம் நேசிக்கிறீங்களோ எல்லாத்தையும் பலிபீடத்தின் மேல கொண்டு வந்து வச்சு எரிச்சிடு. ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் மேல ஒரே ஆசை, பிள்ளை 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 பிள்ளை. டேய், அந்த பிள்ளைய பலியிடுறா, கொண்டு போடா மோரியா பர்வதத்திற்கு. அல்லேலூயா. மோரியா என்றால் சாக்ரிஃபைஸ் என்ற அர்த்தம், அர்ப்பணி. நீ கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் நினைச்சா, உன்னுடைய மைண்ட்ல எதெல்லாம் உனக்கு மேன்மையா இருக்கிறதோ, உன் கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நிலங்களா இருக்கலாம், எல்லாத்தையும் பலிபீடத்தின் மேல வச்சு கொளுத்து. கில்கால் என்பது வெட்டப்பட வேண்டிய இடம், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறுகிற இடம். ஆண்டவரை தவிர உன் வாழ்க்கையில மேன்மையானது, சிறந்தது ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதுதான் ஊழியக்காரன். ஊழியம்னு வந்துட்டா உனக்கு உன் கணவர்லாம் ஆண்டவருக்கு அடுத்ததுதான், மனைவி பிள்ளைலாம் கர்த்தருக்கு அடுத்ததுதான், ஊழியத்துக்கு அடுத்ததுதான். அல்லேலூயா. இயேசுகிட்ட சீஷன் சொல்றான், முதல்ல எங்க அப்பாவை போய், அவர் வயசானவரா இருக்கிறார், அவர் கொஞ்சம் செத்த பிறகு அடக்கம் பண்ணே. அவன் சாவுற நேரத்துல சாவான், அவனை அடக்கம் பண்ண மரித்தவங்க இருக்கிறாங்க, அடக்கம் பண்ண, நீ என் பின்னால வா. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? எலியா எலிசாவின் மேல சால்வையை போட்டு ஊழியத்துக்கு அழைக்கும் போது, எலியா தனக்கு இருந்த ஏறு மாடுகள் எல்லாம் வெட்டி எதை வச்சு உழுதாரோ அந்த மரங்கள் மேலேயே தன்னுடைய காலையெல்லாம் கொளுத்தி அதை சமைச்சு எல்லாருக்கும் போட்டுட்டு தன் தாய் தகப்பனுக்கும் மொத்தம் சொல்லி விடை பெற்றுக்கொண்டு எலியா பின்னால வந்தார். இதுதான் ஊழியக்காரன். எல்லாத்தையும் வெறுத்து நீ ஊழியத்துக்கு வரணும். வெட்டப்பட வேண்டிய உன் ஆசைலாம் வெட்டப்படணும். நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்கு நகை போடாத இருக்க முடியாது, எனக்கு உடுத்துனா இந்த சாரி தான் நான் உடுத்துவேன், போட்டா இந்த பிராண்டட் தான் போடுவேன், போட்டா அந்த பிராண்டட் ஷூ தான் போடுவேன், போட்டா வைரத்தோடு தான், இதெல்லாத்தையும் வெட்டு, எல்லாத்தையும் வெட்டு. உன்னை நீயே பலியா முதல்ல பலிபீடத்துல கொடு. அபிஷேகம் சும்மா வந்துடுமா? கில்கால் வேணும் உங்களுக்கு, கில்காலின் அனுபவம் வேணும். அல்லேலூயா. உங்களையே வெறுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்திருக்கணும். அதுதான் கில்கால். சுயத்தை வெட்டு. சுயம் வெட்டப்படும் போது வலிக்கும். விருத்த சேதனம் பண்ணும் போது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? வலி, வேதனை, ரத்தம் இதெல்லாம் வரும். இதெல்லாத்தையும் சகிச்சுட்டு நீங்க ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழுறீங்க பாருங்க, அதுதான் கில்காலின் அனுபவம். 2 மடங்கு அபிஷேகம் பெற சில நேரங்கள் வேதனைக்குள்ள கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு, வருத்தங்களுக்குள் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு. உன் சுயத்தை வெட்டும் போது உனக்கு வேதனையா தான் இருக்கும், வலியா தான் இருக்கும். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆனா எப்ப நீங்க கில்காலுக்குள்ள வந்து உங்களை வெட்டப்பட, சுத்தமாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அதுதான் 2 மடங்கு அபிஷேகத்துக்குள்ள உங்களை கொண்டு போகும். இந்த கில்கால் இல்லாம நீங்க டைரக்டா யோர்தானுக்கு போக முடியாது.
அல்லேலூயா. முதல்ல நீ பரிசுத்தமாக்கப்படணும், உனக்குள்ள தூய்மை வரணும். ஆண்டவர் ஒரு கையில பிடிச்சிட்டு மத்த கையில எதையோ வேற ஒன்றை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. வாழ்ந்தா கர்த்தருக்காக வாழ. ஒரு வெட்டினரி காலேஜ்ல நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் ஃபர்ஸ்ட் இயர் போனான். ஃபர்ஸ்ட் இயர் போன அந்த ஒரு வாரத்தில் அவனுடைய ஹாஸ்டல்ல பார்த்தா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க ரேகிங் பண்ண. வந்துட்டு அந்த காலேஜ் அந்த ரூம் எல்லாம் சாத்திக்கிட்டு, ஒவ்வொரு ரூம்லையும் 10 பேர் வந்து சாத்திக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்க வச்சு அவங்களெல்லாம் பயங்கர ரேகிங் பண்ணி கடைசியாக அவங்கள ஏதோ ஒரு அசுத்தமான காரியத்தை செய்ய சொன்னாங்க. இந்த வாலிபன் கையை கட்டி அமைதியா நின்னா அவங்க சொன்னாங்க, சீனியர்ஸ், டேய் செய்ய மாட்டியா நாங்க சொல்றத? அவன் சொன்னா, அண்ணா நீங்க உங்களுடைய ஷூவை எனக்கு கழுவி கொடுங்கன்னு சொல்லுங்க, நான் கழுவி தரேன். உங்க ரூம் எல்லாம் பெருக்கி மாப் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, நான் செய்றேன். ஏன் உங்க அண்டர் கார்மெண்ட்ஸை கூட என் கையால நான் துவைச்சு போடுறேன். ஆனா நீங்க சொல்ற இந்த பாவத்தை என் கைகளால செய்ய முடியாது. ஏன்டா செய்ய முடியாது? ஏன்னா என் கரங்கள் என் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இந்த கரங்களினால நான் அந்த பாவத்தை செய்ய முடியாது. என் கரங்கள் ஆண்டவரோடு கூட கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட ஆணிகள் கடாவப்பட்டு இருக்கிறது. நான் அல்ல, எனக்குள் இயேசு ஜீவிக்கிறார். இது நான் அல்ல, என் உடம்புல இயேசு ஜீவிக்கிறபடியால நீங்க சொல்ற பாவத்தை உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய டைம் பாஸுக்காக என்னால் அதை செய்ய முடியாதுன்னா ஐ எம் சாரி அப்படின்னு சொன்னா பாருங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல சீனியர்ஸுக்கு. என்னடா இவன் சிலுவன்னு சொல்றான், ஆணின்னு சொல்றான், ரத்தம்னு சொல்றான். கொஞ்ச நேரத்தில் அவ்வளவு பேரும் பயந்துகிட்டு வெளியவே ஓடிக்கிட்டாங்களாம். அல்லேலூயா. பரிசுத்தத்துல ஜீவிக்க நீ போராடு. ஆண்டவருடைய பிள்ளையா நீ வாழணும்னா எல்லா சுயத்தையும் எரிக்கணும். சினிமா படங்கள் பார்க்கிறத எரிக்கணும். ஆண்டவரை தவிர உனக்கு வேற என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடாது. ஜபம் தவிர உனக்கு வேற பொழுதுபோக்கே இருக்கக்கூடாது. ஒரு முறை டிஜே தினகரன் ஐயா கிட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. சார், வாட் இஸ் யுவர் ஹாபி? உடைய பொழுதுபோக்கு என்ன? அவர் சிரித்து கொண்டே சொன்னாரு, பிரேயிங் இஸ் மை ஹாபி. ஜெபித்து கொண்டிருப்பது தான் என்னுடைய பொழுதுபோக்கு. இதுதான் கிறிஸ்தவ ஊழியனுக்கு அழகு. அல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்யணும்னு வந்துட்டா ஆண்டவருடைய சமூகம் தான் உங்களுக்கு பொழுதுபோக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? பிரதர் இன்னைக்கு லீவா? எங்க இருக்கிறார்? பிரதர் ஜபத்துல இருக்கிறார். இன்னைக்கு ஹாலிடேல எங்க இருக்கிறாங்க? சிஸ்டர் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்க. Your hobby should be your prayer. You should spend all your time in the presence of God. ஆண்டவருடைய சமூகம் தான் உங்களுக்கு எல்லாமே. செல்போன் கிடையாது, நண்பர்கள், உலக நண்பர்கள் கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படி கார் எடுத்துட்டு அப்படி சுத்திட்டு வரலாமா? இன்னைக்கு லீவ் தானே, அதெல்லாம் போங்க, தப்பு கிடையாது. ஆனா பெரும்பான்மையான நேரத்தை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கணும். கில்காலின் அனுபவம் வேணும் சிஸ்டர். உங்களை உடைச்சு ஊத்துகிற இடம் வேணும் உங்களுக்கு. சுயங்கள் வெட்டப்படுகிற இடம் கில்கால், பரிசுத்தமாக்கப்படுகிற இடம் கில்கால், தேவனுடைய முத்திரையை பெறுகிற இடம் கில்கால், ஆண்டவருக்கு இவன் பரிசுத்தமானவன் என்கிற முத்திரை பெறுகிற இடம் தான் கில்கால். கில்காலின் அனுபவம் இல்லாம ஆண்டவர் உங்களை 2 மடங்கு அபிஷேகத்துக்குள்ள கண்டிப்பா கொண்டு போறது கிடையாது. 2015 ஆண்டவர் என்ன வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னு சொல்லும் போது என்னுடைய சம்பளம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு படப்பையில் ஒரு 5 பேரை வச்சு ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் காணிக்க. அவ்வளோ ஒரு மாசத்தின் காணிக்க அவ்வளோதான். 1 லட்சம் ரூபாய் எங்க இருக்குது? 200 ரூபாய் 300 ரூபாய் காணிக்க எங்க இருக்குது? 2 வருஷம் என்னுடைய காணிக்க அதுதான். நான் வச்சிருந்தது 15 லட்சம் ரூபாய் கார் வச்சிருந்தேன். ஊழியத்துக்கு வரும்போது அந்த பெட்ரோல் போட்டுட்டு போறதுக்கு எனக்கு 2000 ரூபாய் 1000 ரூபாய் ஆகும் சர்ச்சுக்கு போக. ஆனா 2 வருஷம் காணிக்க கிடையாது. காணிக்கெல்லாம் வரும், எடுத்து பார்த்தா 10 ரூபாவா இருக்கும், பழைய நோட்டா இருக்கும், கிழிஞ்ச நோட்டா இருக்கும். கில்கால் சுயம் வெட்டப்படணும். 1 லட்சம் ரூபாய் வாங்கின இடத்துல 200 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் 800 ரூபாய் பார்க்கும்போது எவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 1 வயசு பிள்ளை குழந்தை. எங்க மாமனார் வீட்டுலலாம் இப்படி தெரிஞ்சிருந்தா இவனுக்கு பெண்ணையே கொடுத்துருக்க மாட்டோமேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாமிசம் பேசுது.
என்னால் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது. அங்கே எல்லாம் வந்து என்னுடைய என் மனைவி வீட்டாரெலாம் கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க? ஏன்னா அவங்களாம் நல்ல வசதி. என்ன பண்ணுறீங்க? நானா ஒரு கிராமத்தில் ஊழியம் வச்சிருக்கிறேன்னு சொல்றதுக்கே எனக்கு வாய் வர. எப்படி இருக்கும் பாருங்க. சுயம் வெட்டப்படணும். அது வெட்டப்படாத ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியாது. சுயத்தை வெட்டு. உனக்கு லாபமா தோன்றுகிறது எல்லாத்தையும் நஷ்டம் என்று கருதுகிற இடம் தான் கில்கால். உனக்கு மேன்மையா தோன்றுகிற இடமெல்லாம் குப்பையா மாறுகிற இடம் தான் கில்கால். கர்த்தரை தவிர, பரிசுத்தத்தை தவிர உனக்கு வேற ஒன்றும் மேன்மையா இருக்கக்கூடாது. that place is கில்கால். கில்கால் அனுபவம் வேணுமா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேணும்? கில்காலுக்கு வர தயாரா? சுயத்தை வெட்ட தயாரா? ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ தயாரா? உன் சுயம் வெட்டப்படும் போது வலி வரும், தாங்க தயாரா? வேதனை வரும், தாங்க தயாரா? அவமானங்கள் கூட வரும், தாங்க தயாரா? அதெல்லாம் தாங்க தயாருனா நீ கில்கால்ல பாஸ் பண்ணும்போது ஆண்டவர் உன்னை அடுத்த இடத்துக்கு நகர்த்துவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்போ கில்கால தாண்டின உடனே எலியா என்ன பண்றாரு? மட 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 நடந்து எலிசா பாஸ் பண்ணிட்டாரு கில்கால்ல. எலியா மட 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 நடந்து எங்க போறாருன்னா பெத்தேலுக்கு போகிறார். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 2. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எலியா என்ன சொல்றாரு? எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எங்க போய் சொல்றாரு? அப்ப கர்த்தரே தான் சொல்றாரு இதெல்லாம். கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு யார் போய் சொல்றது? கர்த்தருடைய வழி நடத்துதல். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை, கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உன் தலைமையாய் இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்து கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். ஹல்லேலூயா. பெத்தேல்ல இப்ப வந்த உடனே எலிசாவுக்கு ஒரு ஹாப்பியா இல்ல, பயங்கர சோர்வு. பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசி எல்லாம் சொல்றாங்க, உன்னுடைய எஜமானனை கர்த்தர் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போறாருப்பா, உனக்கு தெரியுமா? அது தெரியுமா? அது பயங்கர சோர்வு. சிஸ்டர், ஊழியத்துக்கு வரும்போது எல்லாரும் உற்சாகப்படுத்தவே மாட்டாங்க. உன் கணவர் உன்னை சோர்வுபடுத்துவார், உன் பிள்ளைங்க உன்னை சோர்வுபடுத்துவாங்க. ஏன்? ஊழியக்காரரை கூட சோர்வுபடுத்துவாங்க, சபை மக்கள் சோர்வுபடுத்துவாங்க. எலியாவை முதல்ல சோர்வுபடுத்தினது, எலிசாவை முதல்ல சோர்வுபடுத்தினது எலியா தான். எலியா என்ன சொல்றாரு? நீ இங்கேயே இரு, ஏன் என் கூட வந்துகிட்டு இருக்கிற? எப்படி இருக்கும் பாருங்க. எலிசாவுக்கு பயங்கர சோர்வு. என்னடா இது? இவர் தான் சொன்னாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா உனக்கு 2 மடங்கு அபிஷேகம் சொல்லிட்டு இப்ப என்னை கழட்டி விடணும்னு பாக்குறாரு, என்னை எப்படியாவது தள்ளி விடணும்னு பாக்குறாரு. நீ இங்கே இருன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் ஊழியக்காரங்கிட்ட இருந்து சோர்வு வருது, அது கர்த்தர் அனுமதிக்கிறது. சில நேரங்கள் ஊழியக்காரங்கிட்ட இருந்து சோர்வு வரும், கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் உன்னை ட்ரெயின் பண்ண. எலிசாவுக்கு பயங்கர சோர்வு, மனம் உடைகிறாரு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கூட்டம் 50 தீர்க்கதரிசிகள் வந்து சுத்து போட்டு எலிசாவை கேலி பண்றாங்க. இன்னைக்கு உன் எஜமானன் உன்னை விட்டு போறாரு, அதுக்கு பிறகு நீ தனியால தாண்டி, அதுக்கு பிறகு நீ யாரு கூட இருப்பேன்னு பார்க்கலாம், அதுக்கு பிறகு உன் எஜமானன் யாருன்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா. பயங்கர சோர்வு. ஊழியம் என்பது ஒரு ரோஜா மலர் மெத்த கிடையாது, அது முட்கள் மேல நடப்பது போன்றதான அனுபவம். இதுக்கெல்லாம் தயாரா? நீங்க அதுக்கெல்லாம் தயாரா? ஆண்டவர் அப்படியே ரோஜா மலர் மெத்தையில ரோஜா மலரை போட்டு மகளே வந்து படுத்து உருளு ஊழியத்தை அனுபவம் சொல்ல மாட்டார். ஒவ்வொரு அடியிலையும் முள்ளு குத்தம் பாருங்க. ஏண்டா ஊழியத்துக்கு வந்தன் இருக்கோம், அதெல்லாம் தாங்கணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, தாங்குவீங்களா? பாஸ்டரை அவ கேட்டு பாருங்க,
எப்படியா இவ்வளோ காலம் ஊழியத்தில் இருந்தீங்க? ஒவ்வொரு அடியும் முள்ளுதான், ஒவ்வொரு நாளும் முள்ளுதான், ஒவ்வொரு வாரமும் முள்ளுதான். அவ்வளவு முட்கள் பாய்ந்து பாய்ந்து அந்த வேதனையின் மத்தியில தான் இங்க நின்று சந்தோஷமா பிரசங்கம் பண்றாங்க. எந்த ஊழியக்காரன் அப்படி ஜாலியா பிரசங்கம் பண்றது கிடையாது. உள்ள 1000 வேதனை, உள்ள 1000 கவலை, குடும்பத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, நிலத்தை குறிச்சு 1000 கவலையோடு நின்றுதான் ஜனங்களை தேற்றக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படியே வாயிலிருந்து நீர் வீழ்ச்சியை போல வெளியே வரும். அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எலிசாவை பெத்தேலுக்கு கொண்டு வர காரணம் என்ன? பெத்தேலிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? பெத்தேல் என்பது தேவனை தரிசிக்கிற ஒரு இடம். நீ கில்கால்ல பாஸ் பண்ணும் போது, உன் சுயத்தை எரிக்கும் போது, உனக்கு நலமாய் தோன்றுகிற காரியங்களெல்லாம் நீ துண்டிக்கும் போது ஆண்டவர் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். அதுதான் பெத்தேலின் அனுபவம். பெத்தேல் என்பது a divine encounter with the Lord. ஆண்டவரை நீ தரிசிக்கிற இடம், ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடம், ஆண்டவரை முகமுகமா பார்க்கிற ஒரு இடம், உனக்கு ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிற ஒரு இடம். அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் தயவுள்ளவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர். இதெல்லாம் நான் சொல்லி தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பாஸ்டர்மார்கள் சொல்லி தான் கேள்வி. ஆனா உண்மையாகவே கர்த்தர் நல்லவர் என்பதை முகமுகமா பார்த்து நீங்க அனுபவித்தது உண்டா? நீங்க முகமுகமா கர்த்தரை அனுபவிக்க கூடிய இடம்தான் பெத்தேல். தேவனை தரிசிக்கிற இடம் தான் பெத்தேல். தேவனை பார்க்கிற இடம் தான் பெத்தேல். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாம் ஜெபதுரை ஐயாவுடைய புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி அது அழகான ஒரு காரியத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு முறை அவரும் அவருடைய நண்பரும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டிருந்த போது இரவு நேரமானா சென்னையில பரங்கிமலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல இரவு நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ அது தடை பண்ணி போட்டுட்டாங்க கவர்மெண்ட். ஆனால் அந்த நாட்களில் இந்த பரங்கி மலையில ஒரு எழுப்புதல் இருந்தது. அந்த மலையில இரவு நேரமானா ஏராளமான ஜனங்கள் அந்த மலை முழுவதும் உட்கார்ந்து மரங்கள் அடியில் ஜெபம் பண்ணிக்கொண்டு, நான் கூட நிறைய மாதங்கள், சில ஆண்டுகள் அந்த மலையில உட்கார்ந்து ஜெபித்த அனுபவங்கள் உண்டு. அப்போ அந்த ஊழியக்காரரும் அவருடைய நண்பரும் அந்த மலையில போய் ஒரு மரத்தடியில முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கூட இருந்த அந்த நபர், சாம் ஜெபதுரை ஐயாவோட கூட இருந்த அவருடைய நண்பர் கைகளை தட்டி, ஐயோ இயேசுவே இயேசுவே இயேசுவே, எவ்வளவு அழகா இருக்கீங்க, ஐயோ எவ்வளவு வெண்மையா இருக்கீங்க, எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது உங்க உடனே அப்படி கத்த ஆரம்பிச்சுட்டாரா. இவருக்கு ஒண்ணுமே புரியல. சாம் ஜெபதுரைக்கு இவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆண்டவர் அவருக்கு தரிசனம் காட்டுறாரு, அவர் ஆண்டவரை பார்க்கிறாருன்னு. அரை மணி நேரம் அவர் அப்படியே ஆண்டவரை பார்க்கிறதையும் ஆண்டவரை ரசிக்கிறதையும் அந்நிய பாஷை பேசுகிறதையும் கத்துறதையும் சிரிக்கிறதையும் கேட்ட சாம் ஜெபதுரைக்கு பயங்கர மனவேதனை. சொன்னாரா, ஆண்டவரே, அந்த ஜெபம்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டாராம், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அப்படி? அவர் சொன்னாரா, இயேசுவை நான் பார்த்தேன், இயேசு என் பக்கத்துல வந்து நின்றாரு, என்னை பார்த்து சிரிச்சாரு, அவருடைய தோற்றம் அவ்வளவு அழகா இருந்தது, அவருடைய உடையெல்லாம் அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது. இப்போதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கர மனதுக்கு, ஆண்டவரே நானும் தானே வந்திருக்கிறேன், எனக்கு உங்களை காட்டியிருக்கலாமே, அவன் மட்டும் என்ன ஸ்பெஷல்? அப்படி இருக்கமா இருக்காத? நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் எதிர்க்க இருக்கிறவனுக்கு மாத்திரம் காட்டிட்டு போயிட்டார் அவர்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. உங்களுக்கு மனசுல நான் ஏதோ தப்பு செய்யறேன், ஏதோ பாவம் இருக்குதுன்னு தானே என்ன வரும்? அப்போ சாம் ஜெபதுரையாக்கு பயங்கர மனவேதனை. ஆண்டவர் ஏன் நான் பார்க்கல, ஏன் நான் பார்க்கல? உடனே அவருடைய ஆவிக்குரிய ஒரு தகப்பன்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், அந்த மலையில அவனுக்கு மட்டும் காட்டினார், அவரை எனக்கு காட்டாதான் போயிட்டாரு, எனக்கு அது ரொம்ப துக்கமா இருக்குது, நான் இயேசுவை பார்க்க என்ன செய்யணும்? அவர் சொன்னாரா, இயேசுவை நீ பார்க்கறதுனா 21 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணு, 21 நாள் உபவாசி, உன்னை பரிசுத்தம் பண்ணு, ஆண்டவர் உன் முன்பதாக வந்து நிக்க சொல்லு, ஆண்டவர் நிச்சயமா உனக்கு தரிசனம் ஆவார். ஆகவே அவருடைய வேலை ஸ்தலத்துக்கு போய் எவ்வளவு லீவ் இருக்குதுன்னு பார்த்தா கரெக்டா 21 நாள் லீவ் இருந்தது. 21 நாள் லீவையும் அப்ளை பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு தனியா புறப்பட்டு போய் ஒரு தீர்மானம் எடுத்தார். நோ டீ, நோ காஃபி, ஒன்லி வாட்டர், வாட்டர் ஃபாஸ்டிங், தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உபவாசிக்க போறேன்னு சொல்லி உபவாசத்தை ஆரம்பிச்சார்.
3வது நாள் 4வது நாள் உபவாசம் போகும்போது தலையே வெடிச்சு போச்சு. அவ்வளவு தலைவலி, அவ்வளவு சோர்வு. இருந்தாலும் அந்த சோர்வெல்லாம் சகித்து கொண்டு, உடல் அசதிகள் வேதனையெல்லாம் சகித்து கொண்டு 21 நாட்கள் உபவாசத்தை முடிக்க 21 நாள் முடிய போது 21வது நாள் வருது. ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள ஒரு எண்ணம், இன்றைக்கு நான் இயேசுவை பார்ப்பேன், இன்றைக்கு இயேசுவை பார்ப்பேன். 21வது நாள் வந்தது. அவர் மனசுல வந்துருச்சு ஒரு எண்ணம், இன்றைக்கு எப்படியாவது நான் இயேசுவை பார்த்துருவேன். 21வது நாள் முடிய போது இயேசுவை வரல, இயேசுவை பார்க்க முடியல. பயங்கர மன கஷ்டம். ஜெபத்தை முடிச்சார், உபவாசத்தை முடிச்சார், மன சோர்வோடு வீட்டுக்கு போனார். ஏன் எனக்கு ஆண்டவர் தரிசனம் தரல? 21 நாள் நான் உபவாசித்து அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் எனக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தரல? ஆனா இயேசு அவர் பார்க்க முடியவில்லை என்றாலும், அவர் அதுக்கு பிறகு போய் நடத்தின கூட்டங்களிலெல்லாம் பயங்கர மிராக்கிள்ஸ். பேய்கள் பிரசங்கிக்கும் போதே ஓட ஆரம்பிச்சது. அந்த கூட்டத்துக்குள்ள அவர் நடந்து போகும் போதே வியாதியஸ்தர்கள் குணமானார்களாம். 2 பக்கமும் எய்ட்ஸ் வியாதியஸ்தர்கள் மேல கை வைத்து ஜெபிக்க எய்ட்ஸ் வியாதிகள் மாறியது. He was a very powerful evangelist in his time. சபை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் சுவிசேஷகனாக இருந்த அந்த நாட்களில் very powerful evangelist. இயேசு ஆனா பார்க்கல. ஆனா அவருடைய இருதயத்தில் அந்த வேதனை இருந்துகிட்டே இருந்தது. நான் இயேசுவை பார்க்கலையே. ஒரு முறை அவருடைய ஆபீஸுக்கு அவர் போய் கொண்டு இருக்கும் போது, கரெக்டா ஆபீஸ் வாசல்ல கால் அப்படி வைக்கும் போது திடீரென்று ஒரு அபிஷேகம் அவர் மேல இறங்கியதா. ஒரு அபிஷேகம் இறங்கியது. அப்படி அவரை ஃப்ரீஸ் ஆக்கிடுச்சு. அந்த அபிஷேகம் ஐஸ் கட்டிய போல அப்படியே உறைஞ்சு போய் நின்னாராம். அடுத்து அடி வைக்க முடியல. உடம்பு முழுவதும் வல்லமை. ஒரு குரல் கேட்டதா, திரும்பி வானத்தை பார். அப்படி திரும்பி வானத்தை பார்த்தா அந்த வானத்துல பெரிய ஸ்கிரீன்ல இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. அந்த வானம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு திரையில ஆண்டவருடைய முகத்தை அவர் பார்த்தார். ஆண்டவர் சிரித்த வண்ணமாக அழுது கொண்டே சொன்னாரா, நீ எனக்காக ஊழியம் செய்ய வருவியா சாம்? சாம், நீ எனக்காக ஊழியம் செய்ய வருவியா? நான் எவ்வளோ பேரை ஊழியத்துக்கு அழைச்சேன். ஆனா அவங்க எல்லாருமே பணம், பேர், புகழ், அதுல தான் குறிக்கோளா இருக்கிறாங்களே தவிர என்னுடைய இருதய பாரத்தை உணர்ந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் சொற்பமான என்ன ஆட்கள். நீ எனக்காக உண்மையா ஊழியம் செய்ய வருவியா சாமன் ஆண்டவர் கேட்டாரா. அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை ஆணி போல தைத்தது. உள்ள வந்தார, உட்கார்ந்தாரு, அவருடைய டேபிள்ல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே சொன்னாரா, ஆண்டவரே நீர் எப்பொழுது ஊழியத்துக்கு என்னை அழைப்பீரோ நான் வர தயாரா இருக்கிறேன். அன்றையிலிருந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாக வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அவர் முழு நேரமா ஊழியத்துக்கு வந்து விட்டார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெத்தேல் என்பது ஆண்டவரை முகமுகமா தரிசிக்கிற இடம். சிஸ்டர், பிரதர், நீங்க ஏதோ பிரசங்கத்தில் ஆண்டவரை பத்தி கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவரை நீங்க தனிப்பட்ட விதத்தில் பர்சனல் என்கவுண்டர் உங்களுக்கு வேணும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க பர்சனலா உணர ஆரம்பிக்கணும். இயேசுவோட கூட முகமுகமாய் பேசுகிற அனுபவங்களுக்குள்ள வரணும். ஆண்டவரோடு பல மணி நேரங்கள் ஒரு அறையில காத்திருந்து ஜெபித்து அவருடைய குரலை கேட்டு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற அனுபவங்களுக்குள்ள வரணும். யாக்கோபுக்கு அவருடைய தகப்பனார் ஈசாக்கு, அவருடைய தாத்தா ஆபிரகாம் எல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லி இருந்திருக்கணும். ஆபிரகாம் மரிக்கும் போது யாக்கோபுக்கு 15 வயசு. எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க, ஒரே கூடாரத்துல. ஆபிரகாம் கண்டிப்பா யாக்கோபுக்கு சொல்லி இருக்கணும், ஆண்டவரை தரிசிச்சதெல்லாம் சொல்லி இருக்கணும். எப்படி ஈசாக்க நான் பெற்றேன் என்பதை சொல்லி இருக்கணும். ஆண்டவரை எத்தனை முறை நான் தரிசித்தேன் என்பதை சொல்லி இருக்கணும். ஆண்டவர் எப்படி இருப்பார் என்பதை கண்டிப்பா யாக்கோபுக்கு சொல்லி இருக்கணும். ஆபிரகாம் என்னதான் ஆண்டவரை குறித்து யாக்கோபுக்கு சொல்லி இருந்தாலும், யாக்கோபுக்கு பெத்தேலில ஒரு அனுபவம் தேவைப்பட்டது. யாக்கோபு வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம் வந்து ஓடும் போது அந்த பெத்தேல்ல தான் வந்து இரவு நேரங்களில் ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு தூங்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஏணியின் நுனியில ஆண்டவர் நிற்கிறதையும், அந்த ஏணியில ஒருபுறம் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் மறுபுறம் இறங்குகிறதையும் பார்த்தார். அல்லேலூயா. முதல் முறையாக யாக்கோபு ஆண்டவர் அந்த பெத்தேலில சந்தித்து காலையில எழுந்த பிறகு யாக்கோபு சொல்றார், இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்கிறது. இந்த ஸ்தலம் தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல். இந்த ஸ்தலத்தில் நான் தேவனை தரிசித்தேன் என்று சொல்லி அந்த கல்லை எடுத்து எண்ணெய் ஊற்றி அபிஷேகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிஸ்டர், பிரதர்,
என்னதான் தாத்தா ஆண்டவரை பத்தி சொல்லி இருந்தாலும், என்னதான் அப்பா ஆண்டவரை பத்தி சொல்லி இருந்தாலும், யாக்கோபுக்கு பெத்தேலிலே ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு அனுபவம் கொடுக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையில 2 மடங்கு அபிஷேகம் பெற, நீ கர்த்தருடைய வல்லமையான ஊழியக்காரனாய் மாற, நீ கர்த்தரோடு கூட நெருங்கி நடந்து அவரை என்கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும். தட் இஸ் பெத்தேல். எத்தனை பேர் பெத்தேல் அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பெத்தேலை ஒப்பு கொடுக்க போறீங்க? அந்த பெத்தேல்ல தான் யாக்கோபு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, என் போக்கிலும் வரத்திலும் என்னை நீர் பாதுகாத்து, நீர் என்ன பத்திரமா திரும்பி வர பண்ணுவீரானால் என்னுடைய வருமானங்கள் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகத்தை தருவேன். He made a commitment in Bethel. ஒரு பொருத்தனை செய்தார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஆண்டவரே, நான் என்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நான் உமக்கு தசம பாகத்தை தருகிறேன். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார்னா உங்களுடைய எல்லா பொருளாதாரத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யாக்கோபு தன்னுடைய பொருளாதாரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த இடம்தான் பெத்தேல். He committed all his finances in the hands of God. That is Bethel. ஆண்டவருக்கு ஊழியக்காரனா வந்தா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணுமா? காசு இல்லாத கஷ்டப்படணுமா? கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அழைப்பது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஏற்கனவே அவைகளை நிர்ணயித்து வைத்திருப்பார். ஏற்கனவே அவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். உங்க வாழ்க்கையில அழைப்பு இருப்பது உண்மையானால் பயந்துகிட்டு இருக்காதீங்க. தைரியமா காலடி எடுத்து வைத்து உள்ள வாங்க. நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், ஒரு நாள் கூட ஆண்டவர் பட்டினி போட்டதில்லை. ஒரு நாள் கூட வெறுமையில் ஆண்டவர் விட்டது கிடையாது. ஒரு நாள் கூட பற்றாக்குறையில் இருந்தது கிடையாது. அநேகருக்கு அள்ளி கொடுக்கும்படியான ஊழியத்தை தான் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். அநேக ஊழியர்களுக்கு தாராளமாய் கொடுக்கிற ஊழியக்காரனை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்க சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ற ஊழியக்காரருக்கு நான் காணிக்க கொடுக்கும் போது, பாஸ்டர், சின்ன ஆஃபரிங்லாம் சொல்லி கொடுக்கவே மாட்டேன். I give the best offering. ஒரு பிரசங்கம் பண்ணாங்கன்னா 20,000 ரூபாய் கொடுத்து அனுப்புவேன். That is how God has blessed me. அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காணிக்கை வாங்கிட்டு சில பேர் பிரமித்து போவாங்க, ஏன் இவ்வளவு காணிக்க? God has blessed me. It took care of my finances. ஊழியத்துக்கு வந்த என்ன பிச்சைக்காரனா கர்த்தர் விடல. அநேக சபைகளுக்கு ஸ்பீக்கர்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிற 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அநேக ஊழியக்கார குடும்பங்களை தாங்குகிறோம். ஒவ்வொரு மாதமும் வெளியே இருக்கிற ஊழியங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிற அளவு தான் கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். ஹல்லேலூயா. Because God has blessed me. பெத்தேல் என்பது உன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எல்லாம் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற ஸ்தலம். ஆண்டவருக்கு நீ கமிட் பண்ணுகிற ஸ்தலம். எத்தனை பேர் பெத்தேல் அனுபவத்தை கடந்து வர போறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள கடக்க போறீங்க? இந்த அனுபவம் இல்லாத 2 மடங்கு அனுபவத்துக்குள்ள உங்களால வர முடியாது. ஹல்லேலூயா. மூன்றாவது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். மூன்றாவது எலியா எங்க கூட்டு போறாரு? எரிகோ. இப்ப எலியா மடமட நடந்து எலிசாவை எங்க கூட்டு போறாரு? எரிகோ. இப்பவும் பிரச்சனைகள் தொடருது, சோர்வுகள் தொடருது. சில நேரங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பயங்கர சோர்வு இருக்கும். பிசாசு பயங்கர சோர்வு படுத்துவான். எலியா இங்கேயும் சொல்றாரு, சரி நீ இங்கே இரு, நான் போறேன். ஆனா எலிசா விடல பாருங்க. எலியாவை பற்றி கொண்டார். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்து உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன். எலிசாவுக்கு எலியாவை உறுதியா பற்றி கொள்ளணும், விடவே கூடாதரா. இவரை விட்டா போச்சுரா. ஒரு பக்கம் தீர்க்கதரிசிகள் சோர்வு, ஒரு பக்கம் எலியா சோர்வு. ஆனா இப்ப எங்க வந்திருக்கிறாங்கன்னா எரிகோக்கு வந்திருக்கிறாங்க. மூன்றாவது பாடத்தை இப்போ ஆண்டவர் எலிசாவுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதல் பாடம் என்ன?
சுயத்தை வெட்டு, மாமிசத்தை வெட்டு, உனக்கு நலமா தோன்றுகிறத வெட்டு. ஆண்டவரை முதல் இடத்துல வை, ஊழியத்தை இரண்டாவது இடத்துல வை. ஹல்லேலூயா. அதுதான் கில்கால். பெத்தேல் என்பது நீ தேவனை தரிசிக்கிற இடம், உன் வாழ்க்கை மறுரூபமாகிற இடம், ஆண்டவருக்கு உனக்கு ஒரு நெருங்கிய உறவு பிறக்கிற இடம், உன்னுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுகிற என்று ஆண்டவர் உறுதி கொடுக்கிற ஒரு இடம் பெத்தேல். எரிகோ என்பது ஏன் ஆண்டவர் இப்ப எரிகோவுக்கு கொண்டு வரானா? எரிகோ என்பது ஒரு போர்க்களம். எரிகோ என்பது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எரிகோக்கு வராத ஆண்டவர் ஒருபோதும் அபிஷேகத்தை கொடுக்க மாட்டார். எரிகோ என்பது போராட்ட களம். போராட்ட களம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து தாண்டி 40 வருடங்கள் வனாந்தரத்தில் சுத்தி இப்ப கானான் தேசத்துக்குள்ள போகணும்னா எரிகோ என்கிற கேட்வேயை உடைச்சாதான் உண்டு. எரிகோ என்பது அடைக்கப்பட்டிருந்த ஒரு பட்டணம். உள்ள யாரும் போவோம் இல்லை, வெளியே வரவும் இல்லை. எரிகோவின் மதில சாதாரணமா கையில உடைக்க முடியாது. எரிகோவில் ஒரு யுத்தம் செய்யப்பட வேண்டியதா இருந்தது. யோசுவாவின் தலைமையில எரிகோவில் ஒரு யுத்தம் நடத்தப்பட வேண்டியதா இருந்தது. எரிகோவை 7 நாட்கள் சுத்தி வந்து ஆர்ப்பரித்து அதை உடைத்து பட்டணத்துக்குள்ள புகுந்து அங்க ஒரு யுத்தத்தை செய்த பிறகுதான் அவர்கள் கானானுக்குள்ள நுழைய வேண்டியதா இருந்தது. சிஸ்டர், பிரதர், சில நேரங்கள் 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள சாத்தானோடு எதிர்த்து நின்று போராட வேண்டியதா இருக்கும். பிசாசுகளோடு போராட வேண்டியதா இருக்கும். சில மனுஷிக சக்திகளோடு போராட வேண்டியதா இருக்கும். ஜபத்துல போராட வேண்டியதா இருக்கும். உன் பரிசுத்தத்துல போராட வேண்டியதா இருக்கும். உன் விசுவாசத்துல நீ போராட வேண்டியதா இருக்கும். உன் குடும்ப மனிதர்களோட நீ போராட வேண்டியதா இருக்கும். எரிகோ என்பது யுத்த களம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு யுத்த களம் பிடிக்கும்? பாருங்க, நிறைய பேருக்கு பிடிக்கல. பாருங்க, எரிகோவுக்கு வராத யோர்தானுக்கு செல்ல முடியாது. தேவ பிள்ளைகள் சர்வாயுதத்தை தரித்து கொண்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கங்களோடு தயாரா இருக்கணும். ஒரு யுத்த களம். ஆண்டவர் எலிசாவை எரிகோவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? அங்க ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படி கொண்டு வந்தார். எலிசா, உன் வாழ்க்கையில நீ ஊழியக்காரனா மாறினா நீ ஆசைப்படுற, 2 மடங்கு அபிஷேகத்துக்காக ஆசைப்படுற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ இந்த யுத்த களத்துல நீ ஜெயம் பெறணும். உன் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வரும். நிறைய பேர் உனக்கு மந்திரம் செய்வாங்க. ஊழியத்துல நிறைய மந்திரவாதிகள் எழும்புவாங்க. அபிஷேகம் இல்லாத ஊழியம் செய்யற ஆளுக்கு பிரச்சனையே கிடையாது. பாருங்க, பிசாசே கைத்தட்டம், சூப்பர், நம்பாலுப்பா, ஊழியம் செய். அந்த சபை பார்த்தா மட 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 மடன்னு பெருகும். அந்த சபையில பார்த்தா ஆத்துமாக்கள் வந்து குவியும். ஆனா அபிஷேகத்தோட நிக்கிறவன் சபையில ஆட்கள் வரத பாருங்க. ஏன்னா பிசாசுகளுக்கு தெரியும், இந்த சபைக்கு போனா டேஞ்சர், இங்க போனா நம்ம கதையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையில ஆத்மாக்களை கொண்டு வர்றதே பிரச்சனையா இருக்கு. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? விடுதலை ஊழியத்துல, புதன்கிழமை ஊழியத்துல சில பேர் சாட்சி சொல்லுவாங்க. வீட்டுல இருந்து வரும்போதே பேய் ஆட ஆரம்பிச்சிருச்சு அந்த பிள்ளைக்கு. அது சொல்லுது, எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, அந்த படப்பால சபைக்கு மட்டும் கூட்டிட்டு போவாத, அங்க போனா எங்களுக்கு டேஞ்சர். நிறைய பேர் சொல்லுவாங்க, பஸ்லயே மயக்கடிச்சு விழுந்துட்டா, வரும்போது ஆட்டோலயே மயக்கடிச்சு விழுந்துட்டா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கின உடனே அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துட்டா, சபை வரைக்கும் வந்து அந்த இடத்துல இருந்து பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஐயோ, கடந்த மாசம் ஒரு பிள்ளை அப்படிதான் பண்ணுச்சு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ள வந்துட்டு உட்கார முடியல, பயங்கரம் பிசாசு நல்ல கழிப்பு. வெளியே போய் போலீஸுக்கு போன் பண்ணி போலீஸை வர வச்சிருச்சு சபைக்கு. அதுக்கு பிறகு போலீஸ் வந்துட்டாங்க சபைக்கு. ஒரு விடுதலை கூட்டத்துல போலீஸ் வெளியே நிக்குது. எங்களுடைய ஆர்கனைசர்ஸ் டீம் எல்லாம் போய் போலீஸ் கிட்ட பேசுறாங்க. அது என்ன சொல்லிடுச்சு, என்னை கூட்டிக்கிட்டு வந்து இவங்க என்னமா பண்றாங்க அந்த இடத்துல சொல்லிடுச்சு. என்ன டார்ச்சர் பண்றாங்க. சரிங்க, அந்த பிள்ளை வந்து கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா, அவளையும் யாரும் தொடக்கூட கிடையாது. வெளியே போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு அராஜகம் பண்ணி அழுது கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க அம்மா உள்ளதான் இருந்தாங்க. அவங்க ஒரு டாக்டர், அவங்க அம்மா. அவங்க போய் சொன்னாங்க, இல்லை இது கொஞ்சம் பிரச்சனை, ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ,
அதுக்கு பிறகு அந்த பிள்ளை ஒத்து வரல பாருங்க, என்னை எப்படியாவது அனுப்பிடுங்க, எப்படியாவது அனுப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு வேற ஒரு லேடி கூட அவங்க பெங்களூர் அனுப்பி விட்டுட்டாங்க. பிசாசுகளுக்கு தெரியும் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்தா டேஞ்சர், நம்ம கதையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்ம இவங்க மேல வச்சிருக்கிற அதிகாரத்தெல்லாம் உடைச்சிருவாங்க, நம்மளை வெறுமையாக்கிடுவாங்க. அதனாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்களுடைய சபையில ஆட்கள் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா பிசாசுகளை தடை பண்ணி நிறுத்திடும். சும்மா விளையாட்டுத்தனமா அப்படி சிரிச்சுக்கிட்டு கொண்டுட்டு சினிமா பாட்டை பாடிட்டு பிரசங்கம் பண்ற ஆட்கள் சபையை பாருங்க, கூட்டம்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அங்க ஒரே ஆர்ப்பாட்டமும் விசிலும் ஆட்டமும் கூத்தும். ஏன்னா எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்கல்ல. உனக்கு பெத்தேலும் தேவையில்ல, கில்காலம் தேவையில்ல, எரிகோவன் தேவையில்ல, எடுத்த உடனே யோர்தான் பார்ட்டி. அல்லேலூயா. சினிமா பாட்டை பாடிக்கிட்டு கொண்டுகிட்டு ஆட்டத்தை காமிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய வல்லமை 1 மணி நேரம் டான்ஸ்ல உனக்கு கிடைச்சிரும் சொல்லி பிரசங்கம் பண்றான். எப்படி சார் அது? 40 நாள் இயேசு உபவாசித்து ஜெபம் பண்றது பண்ணாரு, அதெல்லாம் வேஸ்ட். ஆண்டவருக்கு அந்த சத்தியம் தெரியாத போச்சு பாருங்க. அவர் 1 மணி நேரம் டான்ஸ் ஆடி இருந்தா அவ்வளோ வல்லமை ஏசப்பாக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பாவம் ஏசப்பா 40 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர் கஷ்டப்பட்டு வல்லமையை பெற்றுக்கொண்டார். ஆனா இவன் 1 மணி நேரம் டான்ஸ் ஆடி 40 நாள் அவரு உபவாசித்து அபிஷேகத்தை 1 மணி நேரம் டான்ஸ்ல பெற்றுட்டான். அதுவும் இந்த ஸ்டெப்புக்கு ஒரு அனாயிண்டிங்கா, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு அனாயிண்டிங்கா. எங்க இருந்ததானா இது? இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க பிசாசை எழுப்புது பாருங்க. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? எவ்வளவு தவறான போதனை, எவ்வளவு வஞ்சிக்கிற போதனை. மோசே 40 நாட்களாக 2 முறை ஜெபம் பண்ணினார் உபவாசி. எலியா 40 நாட்கள் தண்ணீர் குடியாம உணவு சாப்பிடாத இரவும் பகலும் ஃபாஸ்டிங்ல நடந்தார் தேவனை சந்திக்க. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் புசியாமல் யூதேயாவின் வனாந்தரத்திலே உபவாசித்து ஜெபித்தார். உபவாசத்துக்கு டான்ஸ்க்கு வித்தியாசம் இருக்குதா? என்ன ஒரு தவறான மிஸ்லீடிங்கான ஒரு டீச்சிங், ஒரு ராங் டீச்சிங், பயங்கர கல்ட் அது. ஹல்லேலூயா. எரிகோ என்பது யுத்த களம், யுத்தம் செய்யணும். பிசாசுகள் வந்து நிற்கும், யுத்தம் செய்யணும். மந்திரவாதிகள் எழும்புவாங்க, யுத்தம் செய்யணும். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு விரோதமா எவ்வளோ மந்திரவாதிங்க. ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் உங்களுக்காக ஒரு கூட்டத்தை நீங்க ஜெபம் பண்ண எழுப்புங்க. எங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு கூட்டம் மந்திரவாதிகள் வந்து உங்க பேரை சொல்லி மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. படப்பை தினேஷன் சொல்லி யாகம் வளர்க்குறாங்க, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் பாஸ்டர். எவ்வளவு மந்திர சக்திகள் எழும்புது தெரியுங்களா ஊழியம் செய்யும் போது. ஒரு முறை ஒரு லேடி இன்னொரு ஃபேமிலியை விடுதலை ஆக்கிட்டோன்னு சொல்லிட்டு அந்த லேடி மந்திரம் பண்ணி எனக்கு என்ன க்ளோஸ் பண்ணணும்னு சபைக்கு வருது. கழுத்துல பெரிய மணியை போட்டுக்கிட்டு வந்து கடைசியில் நிற்குது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை க்ளோஸ் பண்ண வந்திருக்குது அந்த பொம்பளை. அந்த முன்னாடி கூப்பிட்டேன், சிஸ்டர் இங்க வாங்க. தலைமலை கையை வச்சோம், பொத்துன்னு விழுந்தது. செத்த பிரேதம் மாதிரி கீழே கிடந்தது. ஒரு 10 நிமிஷம் எழுந்து ஒரே ஓட்டமா ஓடி போச்சு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. உங்க மேல அனாயிண்டிங் இருக்கிற வரையில எந்த மந்திரமும் உங்களை தொடவே முடியாது, உங்க குடும்பத்தை தொடவே முடியாது, ஊழியக்காரன் குடும்பத்தை டச் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடவே முடியாது. நான் சொல்றேன், தொடவே முடியாது. எரிகோ என்பது ஒரு யுத்த களம். வானமண்டல ஆவிகள் போராடும், பூமி மண்டல ஆவிகள் போராடும், பாதாள மண்டல ஆவிகள் போராடும், மனிதர்கள் மூலமாய் போராடும். இதுல யுத்தத்தை நீ செய்தே ஆகணும். முழங்கால் படியிட்டு உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். உன் பொருளாதாரத்தை அழிக்கணும்னு சொல்லி பிசாசின் கூட்டம் எழுமோ, எப்படியாவது சோர்வு படுத்தணும் சொல்லி ஊழியத்துக்கு சபைக்கு விரோதமாய் எழுமோ, ஒரு கூட்ட ஜனங்கள் திறப்புல நின்று அந்த அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை போராடி மேற்கொள்ளணும். நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாய். யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது போல. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டம் வரும். போராட்ட களத்தை தாண்டாம 2 மடங்கு அபிஷேகம் வராது. பி பிரிப்பேர்ட். பிரச்சனைகளை சந்திக்க ப்ரிப்பேரா இருங்க. ஊழியன் வந்துட்டீங்களா, பிரச்சனைகள் கண்டிப்பா வரும், போராட்டங்கள் கண்டிப்பா எழும்பும், புதுசா வரும், டிசைனா வரும்.
எல்லாத்தையும் சமாளிச்சு நீங்க எரிகோவுல வெற்றி கண்டாதான் யோர்தானுக்குள்ள நீங்க கடந்து போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. பரலோகம் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? ஜெயம் கொண்டவர்களால் நிரம்பி இருக்கிற இடம். பரலோகத்துல தோற்று போனவர்கள் அங்க இருக்க முடியாது. பாவத்துக்கு தோற்றவர்கள் அங்க இருக்க முடியாது. சாபத்துக்கு தோற்றவர்கள் அங்க இருக்க முடியாது. பிசாசுக்கு முன்பதாக தோற்றவர்கள் பரலோகத்துல நிறைய இருக்க முடியாது. பைபிள் சொல்லுது ஜெயம் கொண்டவர்களால் நிரம்பி இருக்கிற இடம். வெளிப்படத்தில் விசேஷத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 2, 3, 4 அதிகாரங்கள் எல்லாம் ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்களை நான் ஜாதிகள் மேல அதிகாரம் கொடுப்பேன், ஜெயம் கொண்டவர்களுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன், ஜெயம் கொண்டவர்களுக்கு நான் அறியாத பேரை கொடுப்பேன், ஜெயம் கொண்டவர்கள் அவர் கிறிஸ்துவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருப்பார்கள், ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள் என்று ஜெயம் கொண்டவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. பரலோகம் என்பது எரிகோவில ஜெயம் கொண்டவர்களை சுட்டி காட்டுகிற ஆட்கொள்ளுகிற இடம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை வரும் சிஸ்டர், பயப்படாதீங்க, வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு முன்பதாக நிற்கிற எல்லா சத்துருவின் வல்லமையும் இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினால வெட்டி வீழ்த்தப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்மித் விகில்ஸ்வர்த் கிட்ட ஒரு முறை கேட்டாங்களா, சார் how is that you were able to raise 21 people from dead? எப்படி நீங்க 21 பேரை மரித்த பிரேதங்களை எழுப்புனீங்க? இதுக்கு ரகசியம் என்ன? அப்படியே பாக்கெட்ல இருந்து ஒரு குட்டி பைபிளை எடுத்து சொன்னாரு, this is the secret. இந்த பைபிளை நான் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு நான் வாசிக்கிறேன். every 20 minutes I read Bible. எனக்குள்ள அந்த அபிஷேகம் அப்படி குறைவதாக இருந்தா உடனே பைபிள் எடுத்து வசனங்களை வாசித்து எனக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங்கை புதுப்பித்துக் கொள்ளுவேன். அப்படி நான் சோர்ந்து போகிற மாதிரி தெரிந்தா உடனே வசனத்தை வாசித்து நான் என்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். this is the secret. என் மினிஸ்ட்ரியினுடைய சக்சஸுக்கு இந்த பைபிள் தான் சீக்கிரம். எனக்கு விரோதமாக எழும்புகிற மரணத்தின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள், சோர்வுகளை மேற்கொள்ள செய்வது இந்த வேத வசனம் தான். சிஸ்டர், பிரதர், உங்க கைகளில் இந்த வேத வசனம் இருக்கும்போது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனம் உங்கள் கைகளில் இருக்கும்போது, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை நீங்கள் அடித்து ஜெயம் எடுப்பீர்கள். எரிகோ ஜெயம் எடுக்கிற இடம். தேவ பிள்ளைகள் தோற்று போன இடம் இல்ல, எரிகோ மேற்கொள்ளுகிற இடம். அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மேற்கொண்டார்கள், மதிலை இடித்து தள்ளினார்கள், தடையாக நின்ற சுவரை இடித்து நசுக்கி, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். எழும்பு, எழும்பு, கர்த்தரின் புயமே பெலன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? கர்த்தரின் கரமா உங்களை பார்க்கிறார். சிஸ்டர், நீங்க கர்த்தருடைய கரம், நீங்க கர்த்தருடைய கரம் பிரதர், நீங்க கர்த்தருடைய கரம். அதனால தான் வசனம் சொல்லுது, எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே. முந்திர நாட்களிலும் பூர்வமான நாட்களிலும் நடந்தது போல ராகாபை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீ அல்லவா, நீ அல்லவா ராகாபை துண்டித்தது. ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய கரமா பார்க்கிறார். நீ எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பெலனை தரித்து கொண்டு எழும்பணும்னு கர்த்தர் பார்க்கிறார். ராகாபை துண்டிக்க எகிப்தை துண்டு துண்டாக்கினாராம். பொது மொழிபெயர்ப்புல அதுதான் சொல்லுது. ராகாப் என்றால் எகிப்து. எகிப்தை 10 வாதைகளால் அடித்து ஆண்டவர் துண்டு துண்டாக்கி, ஹல்லேலூயா, செங்கடல்ல இருந்த வலு சர்பத்தை ஆண்டவர் வதைத்தது போல ஆண்டவர் உங்களை எழுப்பும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எரிகோ ஜெயம் எடுக்கிற இடம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனா எரிகோவில் என்னுடைய முந்தின சந்ததியார் ஹல்லேலூயா ஜெயம் எடுத்தது போல நானும் ஜெயம் எடுப்பேன், ஜெயம் எடுப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எரிகோவின் ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு இப்ப 4வது எலியா எங்க கூட்டிக்கிட்டு போறாருன்னா, யோர்தானுக்கு கூட்டிக்கிட்டு போறாரு. எங்க கூட்டிக்கிட்டு போறாரு? யோர்தான்.
யோர்தான்ல தான் இப்போ 2 மடங்கு அனாயிண்டிங்க எலிசா பெற போறார். யோர்தானுக்கு அவர்கள் போய்கொண்டு இருக்கும் போதே திடீரென்று அவர்கள் இருவரையும் ஒரு அக்கினி ரதம் பிரித்தது. எலிசா அப்படியே பார்க்கிறாரு, ஒரு சுழல் காற்று அப்படியே உஸ்ஸுன்னு அப்படி தோன்றுறது, ஒரு அக்கினி ரதம் வருது. எலியாவை அப்படி போட்டு அக்கினி ரதத்தில் ஆண்டவர் ஆவியானவர் தூக்கி உட்கார வைத்து அந்த சுழல் காற்றில் அந்த அக்கினி ரதம் அப்படியே பறந்து அப்படியே எலியா பரலோகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுகிறத எலிசா அப்படியே ஆணு அந்த காட்சியை பார்க்கிற. அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க ரியாலிட்டியில. ஒரு அக்கினி ரதத்தில் எலியா உட்கார்ந்து அப்படியே உயிரோட பரலோகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுகிறாருன்னா எப்படி இருந்திருக்கு அந்த காட்சி பாருங்க. எப்படிலாம் கர்த்தர் கிரியை செஞ்சு இருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. எலிசாவை உயிரோடு இருக்கும் போதே மறுரூபமாக்கி பரலோகத்துக்குள்ள கொண்டுட்டு போயிட்டார். பரலோகத்துக்குள்ள எலியா போயிட்டார். இப்ப எலியா போகும்போது அப்படியே சால்வை கீழே விழுகிறது. இப்ப எலியாவுக்கு என்னன்னா, எலிசாவுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ போயிட்டாரே போறதுக்கு முன்னாடி என் தலைமையில கையை வச்சு எண்ணெயை ஊத்தி என் தலையை தொட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவரு படான்னு ஒரே நிமிஷத்துல கண்ணி மைக்கிற நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரே, அபிஷேகத்தை கொடுக்காத போயிட்டாரே. என் தகப்பனே இஸ்ரவேலின் ராணுவ வீரரும் குதிரை வீரருமாய் ஆனவரே என்று சொல்லி எலிசா அனாந்து பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கீழே விழுந்த எலியாவினுடைய சால்வையை எடுத்து அந்த நதியில அடிக்க அது 2 பிளந்தது. அதாவது அவர் எப்ப எலியாவை பார்த்தாரோ அப்பவே அனாயிண்டிங் இறங்கிடுச்சு. ஆனா எலிசாவுக்கு அனாயிண்டிங் இறங்கியதே தெரியல பாருங்க. நல்லா கேளுங்க, சில நேரங்கள் அபிஷேகம் என்பது அப்படியே உங்க மேல இறங்கி கையை தட்டி நீங்க ஒரு சேரை ஒட்டிச்சு புரண்டு கிரண்டு கத்தி உங்களை ஒரு 5 பேர் வந்து பிடிச்சு இந்த மாதிரி அனுபவங்கள் சில நேரங்கள் வராது. சில நேரங்கள் அனாயிண்டிங் நீங்க சைலண்டா இருக்கும் போதே உங்க மேல இறங்கும். இப்ப நீங்க சைலண்டா இருக்கிறீங்களா, இப்பவே சில பேர் மேல அபிஷேகம் இறங்கிட்டு தான் இருக்குது. அந்த எலியாவின் அபிஷேகம் சைலண்டா எலிசாவின் மேல வந்தது போல இங்க சில பேர் நல்லா கைகளை தட்டி ஆர்ப்பரிப்பீங்க, சில பேர் அப்படியே சைலண்டா இருப்பீங்க. பிரதர், சைலண்டாவும் அனாயிண்டிங் இறங்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் இறங்கிடுச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு அபிஷேகம் கிரியேட் செய்யணும்னா நீங்க எழுந்து ஊழியம் செய்யணும். உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் நீங்க அது வெளிப்படணும்னா நீங்க ஊழியம் செய்தாதான் அது ஆகும். ஐயோ அபிஷேகம் போயிடுச்சே, அபிஷேகம் கொடுக்கலைன்னு எலிசா வந்து அப்படி புலம்பிக்கிட்டு இல்ல, அந்த சால்வையை எடுத்து விசுவாசத்தோடு யோர்தான் நதியை அடிச்சாரு பாருங்க. அப்பதான் அனாயிண்டிங் ரிலீஸ் ஆகுது. எலிசா மேல இருந்து 50 தீர்க்கதரிசிகள் எரிகோல வேடிக்கை பார்த்திருந்த 50 தீர்க்கதரிசிகள் ஓடி வந்து எலிசாவுக்கு முன்பதாக தாழ விழுந்து சொல்றாங்க, எலியாவின் ஆவி இவர் மேல வந்துடுச்சு. ஹல்லேலூயா. சிஸ்டர், உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் எப்ப தெரியுமா வெளிப்படும்? நீங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் வெளிப்படும். உங்க அனாயிண்டிங்கை செயல்படுத்து. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எலிசா சால்வி எடுத்து தண்ணீர் அடிச்சாரு பாரு, பாதைகள் வந்தது பாருங்க. உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங்கை செயல்படுத்துங்க. யாராவது பலவீனமா இருந்தா உங்க கைகளை தைரியமா வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வியாதி மறைந்து போக நான் கட்டளை இடுகிறேன்னு சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் அப்பதான் உங்க மேல இருந்து வெளியே போய் அங்க செயல்படுவதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை தாங்கன்னு காத்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எழும்பி நில்லுங்க. வீட்டு கூட்டங்களை நடத்துங்க. வீட்டு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண எழும்பி நில்லுங்க. நீங்க வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும் போதே அந்த வீட்டார் மேல ஆவியானவர் இறங்கி வருவார். பேதுருவின் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கையிலே கொர்நேலியுவின் வீட்டார் மேல் ஆவியானவர் கடந்து வந்தது போல நீ ஊழிய களத்தில் எழும்பி நிற்கும் போது, கைகளை வைக்கும் போது, எண்ணெயை பூசி ஜெபிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும் போது உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் புறப்பட்டு போய் பிரிக்க வேண்டியதெல்லாம் பிரித்து, முடக்க வேண்டியதெல்லாம் முடக்குவதை நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்?
உங்க மேல அனாயிண்டிங் ஏற்கனவே வந்துருச்சு என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை ஓரல் ராபர்ட்ஸ் தன் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக பல நாட்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஓரல் ராபர்ட்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிபி வியாதியிலிருந்து ஆண்டவர் அவரை குணமாக்கினார். அதிலிருந்து அவருக்குள்ள ஒரு பாரம், என்னை எப்படி இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து நீர் குணமாக்கினீரோ அதே போல நானும் அநேக ஜனங்களுக்கு சுகமாக்குகிற பாத்திரமா என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார். ஆண்டவர் அவர் மேல ஒரு நெருப்பை போடல, அவர் குதிக்கல, அவர் புரளல. ஆனா ஒரு முறை ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல ஒரு ஆள் மிஷின் காலில் விழுந்து காலெல்லாம் உடைஞ்சு போய் பயங்கர வேதனையில் அவர் கத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஆளுக்காக நீங்க ஜெபிக்க வருவீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஓரல் ராபர்ட்ஸ் அந்த வீட்டுக்கு போனா அந்த மனுஷன் பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்கிறான். காலெல்லாம் பல துண்டா உடைஞ்சு போயிருக்குது. மல்டிபிள் பிராக்சர். அந்த காலத்துல அதெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. எடுத்த காலியை எடுத்துடணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் கத்தி அழுதுகிட்டு இருந்த நேரத்தில் ஓரல் ராபர்ட்ஸ் போனாரு. அவன் மேல கைகளை வைத்து சுருக்கமான ஒரு ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஐ ரிபியூக் திஸ் பெயின், இந்த வலியை நான் கடிந்து கொள்கிறேன். இந்த மனிதனுடைய எலும்புகள் எப்பொழுது பூரணமாய் குணமாக்கப்படட்டும். இவன் கால்கள் எழுந்து நடக்கும்படியாய் ஆண்டவர் அற்புதம் செய்ய. ஒரு 2 நிமிஷம் தான் ஜெபம், 2 நிமிஷம் தான். கைகளை வச்சாரு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாரு. அவ்வளவுதான் பாருங்க. அவர் ஜெபம் பண்ணி கையை எடுத்த உடனே அவன் கத்துறத நிப்பாட்டிட்டான், அழுதத நிப்பாட்டிட்டான். அவர் கேட்டாரு, ஹவ் இஸ் யுவர் பெயின் நவ? அவன் சொன்னான், இப்ப எனக்கு 1% கூட பெயினே இல்லை, எழுந்து நட அப்படின்னு சொல்லி அவனை கையை தூக்கி விட்டா அழகா எழுந்து நடந்தான். அதுதான் ஓரல் ராபர்ட்ஸ் செய்த முதல் அற்புதம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் தட் ஹி டிட். அதுக்கு பிறகுதான் ஓரல் ராபர்ட்ஸுக்கு தெரிந்தது, ஓ ஹீலிங் அனாயிண்டிங் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறது எனக்கே தெரியல. சில நேரங்கள் உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் உங்களுக்கே தெரியாது. அது அந்த களத்துல இறங்கினாதான் தெரியும். ஊழிய களத்துல இறங்கும் போது தான் என்ன வரம் கிரியை செய்துன்னு உங்களுக்குள்ள தெரியும், என்ன அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு தெரியும். சில நேரங்கள் உங்க கிட்ட வர யாராவது ஒருவர் உங்க கிட்ட வருவாங்க, ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையின் காரியத்தை அப்படியே உங்களுக்கு படமா காட்டுவார். உங்க உணர்வுல ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த நபருடைய வாழ்க்கை இப்படி 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 இருக்குது. அந்த நேரத்தில் நீங்க அந்த விசுவாசத்தோடு அதை நீங்க அந்த நபர்கிட்ட சொல்லும் போது அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓஹோ தீர்க்க தரிசன அபிஷேகம் கிரியை செய்து, வேர்ட் ஆஃப் நாலேஜ் கிரியை செய்து. சில நேரங்கள் வியாதிப்பட்ட மனிதர்கள் மேல கைகளை வைப்பீங்க, அவங்க ஹீல் ஆயிடுவாங்க. யூ கேரி ஹீலிங் அனாயிண்டிங். சுகமாக்குகிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. சில நேரங்கள் நீங்க ஜெபிக்கும் போது பேய்கள் விழம்பாருங்க, அற்புதங்களை செய்கிற சக்தி உங்களுக்குள்ள இருக்குது. பிசாசுகளை துரத்துகிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. சில பேரை பார்த்த உடனே எப்படிப்பட்ட ஆவின்னு டக்குன்னு உங்களுடைய ஆவியை நீங்க கண்டுபிடிப்பீங்க. டிசர்னிங் தி ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். சில நேரங்கள் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும். எந்த சூழ்நிலையில ஒட்டஞ்சு போய் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற மனிதன் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அவங்களை ரெஸ்டோர் பண்ணிடுவீங்க பாருங்க. உங்க விசுவாசம் அவங்க வாழ்க்கை அப்படி கம்ப்ளீட்டா மாத்திரும் பாருங்க. உங்களுக்குள்ள விசுவாச வரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில பேசுகிற அந்நிய பாஷையினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெளிவா புரியும். வியாக்கியானம் பண்ணுகிற வரம். அந்த களத்துல தான் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் தைரியமா இறங்குவீங்க? நீங்க பயந்தாங்கோலியா இருந்தா அடுத்த எந்த ஊழியர் கூட்டத்துக்கு நீங்க வரக்கூடாது. பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் பார்த்துக்கங்க, ஊழியம் செய்யாத ஆட்கள் போட்டோ விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? தைரியமா ஊழியம் செய்யுங்க சிஸ்டர். ஊழிய களத்துல இறங்கினாதான் கர்த்தர் இறங்கி வருவார். தைரியமா கைகளை வைங்க. என்ன நடக்க போகுது? நல்லா ஜெபம் பண்ணி அபிஷேகத்தோடு பரிசுத்தத்தோடு தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு விசுவாசத்தோடு கைகளை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. எண்ணெய்களை பூசி ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்கும் பாருங்க. சோர்ந்து போகாதீங்க. ஒரு 10 பேருக்கு ஜெபம் பண்ணுவீங்க, அற்புதம் நடக்காது. 11வது பேருக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. 1000 பேரை கொன்னாதான் அரை வைத்தியம். உலகமே சொல்லுது, நீ 1000 பேரை சாகடி,
அதுக்கப்புறம் தான் நீ டாக்டர். அதே போல தான் 10 பேருக்கு ஜெபம் பண்ணுவீங்க, அற்புதம் நடக்காது. 50 பேருக்கு ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் 51வது பேர்லேருந்து அற்புதம் நடக்க ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகுலேருந்து அப்படியே அதை கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். சோர்ந்து போகாதீங்க. சபைகளில் ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைத்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட வார்த்தைகளை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு தீர்க்க தரிசனமா நான் பேச இந்த காரியத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த. எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபிக்கலாம். எழும்பி நின்று நாம் ஜெபிக்கலாம். ஷக ரபா கதுரா ஷக லபரமா ஷக திரி கட்ட லபரா கட்டா. கைகளை உயர்த்துங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அந்த அனாயிண்டிங்கை உங்கள் மேலே அப்படியே ஜஸ்ட் நான் இம்பார்ட் பண்ண போகிறேன். அதை நான் உங்கள் மேலே ரிலீஸ் பண்ண போகிறேன். உங்கள் இருதயம் ஒரு பஞ்ச போல இருந்தால் அது கப்புன்னு பிடிச்சிடும். In the name of Jesus. யூடியூப்ல பார்க்கிறவர்கள், லைவ்ல பார்க்கிறவர்கள், யார் யாரெல்லாம் இன்றைக்கு எனக்கு அந்த எலியாவின் அபிஷேகம், அந்த 2 மடங்கு அனாயிண்டிங் அது எனக்கு வேணும்னு சொல்லி பரலோகத்தை நோக்கி கையை உயர்த்தி இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே, அந்த ஒவ்வொருவருடைய கைகள் மேலையும் தலைகள் மேலையும் இப்பொழுது 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 தன்னுடைய வாழ்க்கைய கில்கால் அனுபவத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள், பெத்தேல் அனுபவத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள், எரிகோவின் அனுபவத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா, இப்பொழுது யோர்தானில வந்து நிற்கிற போது தேவ பிள்ளைகள், அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதை கண்ட எலிசாவின் மேல ஒரு சால்வை விழுந்தது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்ட எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத் துளிகள், எலிசாவுக்கு ஒரு எலியாவின் சால்வை விழுந்தது, எங்களுக்கோ கல்வாரி சிலுவையில தொங்கின எங்களுடைய ஆண்டவருடைய இரத்த துளிகள். லமா ஷபா கபா லபா கபா. இப்போது அந்த இரத்த துளிகள் உங்கள் மேல படும்போது சிஸ்டர், உங்க மேல ஒரு ராஜரீக அபிஷேகம், உங்க மேல ஒரு ஆசாரிய அபிஷேகம், உங்க மேல ஒரு அப்போஸ்தல அபிஷேகம், உங்க மேல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், உங்க மேல அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற ஒரு சக்தி இப்பொழுது 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 ஒவ்வொரு மேலும் இப்போது நான் ஜெபிக்க போகிறேன். அந்த அனாயிண்டிங் எல்லாரும் மேலேயும் வந்து இறங்க போகுது. எல்லாரும் மேலே இறங்க போகுது. On the count of 3. Yes. 1 2 3 fire. நெருப்பு இறங்கு. எல்லாரும் மேலேயும் receive fire. கர்த்தர் தொடுகிறார். பெற்றுக்கொள். எலியாவின் அக்கினி. It's done. நீ பெற்றுக்கொண்டாய். எல்லா கைகளை தட்டி நீ பெற்றுக்கொண்டாய். It's done. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எலியாவின் மேலிருந்த அபிஷேகம் இரண்டத்தனையாய் ஆண்டவரே எலிசாவுக்கு வந்தது போல இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய அளவில்லாத அபிஷேகம், இரண்டத்தனையான அபிஷேகம் ஆண்டவரே ஊற்றின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தம்முடைய வசனத்தை போதித்த தம்முடைய தாசனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்டது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்னும் ஊழியத்தில் தங்களை அர்ப்பணித்து அநேக பாடுகள் வழியாய் பிரச்சனைகள் வழியாய் ஆண்டவரே அநேக தியாகங்களோடு ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய இன்றைக்கு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே
தொடர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்தும். இன்றைக்கு மாலையில் நடக்கிற கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாலா திசைகளிலிருந்து ஜனங்கள் வரட்டும், இதுவரையில் இந்த அனுபவத்திற்குள்ள வராதவர்கள் வரட்டும், புதிய ஆத்துமாக்கள் வரட்டும், விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால நீர் செய்ய போகிற